தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் பாரதியின் வரிகளை வணங்கிக் கொண்டு களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8 மூலமாக இந்த பட்டிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான இணையவழி பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளா நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து மாதம் மாதம் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புகள், அந்த மாதத்துக்கு சிறந்த நாள் இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட தலைப்புகள் அப்படின்னு பல தலைப்புகள்ல, பல கோணங்கள்ல, பல பேச்சாளர்களை வச்சு, பல தொகுப்பாளர்களை வச்சு இந்த இணையவழி பட்டிமன்றம் அப்படிங்கிறது வெற்றிகரமா நம்ம மாதம் மாதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி இந்த மாத தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதுமையான தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். இத்தனை பட்டிமன்றங்களை விடவும் இது கொஞ்சம் எல்லாத்தையும் சிந்திக்கவும் வைக்கும், ஒரு மாறுபட்ட பார்வையையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு தலைப்பை சொல்லியிருக்கோம், தேர்ந்தெடுத்திருக்கோம். பார்த்தோம் அப்படின்னா வாழ்வியல் மாற்றத்திற்கு பெரிதும் துணை புரிவது, பணிக்கு செல்வதா தொழில் செய்வதா அப்படிங்கிற ஒரு புதுமையான தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வேறு இடங்கள்ல எங்கேயும் பட்டிமன்றங்கள் நடந்திருக்கலாம். பட் நம்ம இதுல இந்த மாதிரி ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கு தான் முதல் முறை. வாழ்வியல் மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்வியல் சூழலியலா ஒரு சமூகம் சார்ந்து ஒரு அந்த பொருளாதார இடத்தை சார்ந்தோ இல்ல அந்த ஒரு நாட்டை சார்ந்தோ அந்த மாநிலம் சார்ந்தோ இல்லாமல் ஒரு தனிநபரின் வாழ்வியலை ஒரு மாற்றக்கூடியது அப்படிங்கிற ஒரு பார்வையில நம்ம இந்த தலைப்பை அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில அந்த வாழ்வியல் மாற்றம் பொருளாதார ரீதியாகட்டும், மரியாதை ரீதியாகட்டும், அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆசைகளையும் எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் வளர்ச்சிகள் அவங்களோட குழந்தைகளுக்கு, அவங்களோட குடும்பத்துக்கு, இந்த சமூகத்துக்கு என்னென்ன செய்யறாங்க, எந்த மாதிரி அவங்களோட வாழ்வியலை எப்படி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நல்ல முறையில அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். நம்ம பொருளாதாரத்தை மட்டும் சார்ந்து இல்லாமல் மத்ததையும், மத்த சமூகத்துக்கு செய்யறது, குடும்பத்துக்கு செய்யறது, படிப்பு கொடுக்கறது, கல்வி கொடுக்கறது, விளையாட்டு தொழில் சாதிக்க வைக்கிறது, திறமைக்கான வாய்ப்புகளை தேடி கொடுக்கறது, இந்த மாதிரி கான்செப்டையும் நம்ம பேசலாம். பட் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருளாதார அடிப்படை தான் கடைசியில சேரும். வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிறதுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த பொருளாதார மாற்றம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகும்போதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிறதே அடங்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம என்னதான் பணம் தேவையில்லை, அன்பு போதும் அந்த மாதிரி பேசியிருந்தாலும், ஆனா இந்த மாதிரி மற்ற இது எல்லாமே பண்றதற்கு அந்த பொருளாதார நிலையிலிருந்து ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மேலோங்கும் போதுதான் அந்த வாழ்வியல் மாற்றத்தையும் நம்ம மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு அமையும். அப்படி மாற்றிக்கொள்வதற்கு பணம் தேவை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் நம்ம நல்லதா ஒரு சிறந்த முறையில் இந்த வாழ்வியல் மாற்றத்தை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு வழிகள் என்னென்ன இருக்கு. ஒண்ணு மேஜரா பொருளாதாரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 வழி. ஒண்ணு வேலைக்கு போகணும், பணிக்கு செல்வது. பணிக்கு சென்று அதில் இன்கிரிமெண்ட் ஆகட்டும், ப்ரொமோஷன் ஆகட்டும், இல்ல வேறொரு மூலமாகவும் பணம் சம்பாதிக்கிறதாகட்டும், இதெல்லாமே பணிக்கு சென்று அதன் மூலமா அவங்களோட வாழ்வியல மாற்றத்துக்கு இது பண்ணிக்கிறாங்களா, இல்லை தொழில் செய்து அதில் வரும் பணத்தை வைத்து, பொருளாதாரத்தை வைத்தோ அவங்களோட வாழ்வியல் இதை மாத்திக்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. இந்த பட்டிமன்றத்தில் ஒரு தனிப்பட்ட நபரையோ யாரையும் நம்ம ஒரு புண்படுத்தியோ ஒரு பேச போறது இல்ல. இது ரெண்டுமே பொதுவா பணிக்கு செல்பவர்கள், தொழில் செய்பவர்கள் 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசங்களையும் அவர்களோட வாழ்வியலையும் எந்த வகையில் போனா வாழ்வியல் மாற்றம் பெரிதும் துணையா நிற்கும், நம்ம அந்த சப்போர்ட்டா இருக்கும், வாழ்வியல் மாற்றத்துக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் பேசுறோம். யாரும் பணிக்கு போறவங்க இப்படி சொல்லிட்டாங்க, தொழில் செய்வவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல யாருமே எடுத்துக்கொள்ளவும் கூடாது. அதே மாதிரி பேச்சாளர்களும் அரசியல் சார்ந்தோ இல்ல ஒரு தனிப்பட்ட நபரை சார்ந்தோ எதுவும் பேசிட வேண்டாம். அதே மாதிரி கால அவகாசத்திற்குள் 5 நிமிஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அவங்களோட பேச்சை. 4 பேச்சாளர்கள் அப்படிங்கும் போது மிஞ்சி போனா ஒரு 5.5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்குள்ள அவங்களோட உரையை முடிச்சிட மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பேசுனீங்க அப்படின்னாலும் ஒருத்தங்களே பேசிட்டு இருக்கும் போது மத்தவங்களுக்கும் பாதிக்கும், கேட்கிற நேயர்களுக்கும் போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்களோட முக்கியமான கருத்துக்களை மட்டும் ஒரு 5-6 நிமிடத்துக்குள் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு பேசணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கொள்கிறோம்.
தலைப்புக்கு போயிடலாம். தலைப்பை பத்தி ஒரு மேலோட்டமாக ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இதை சார்ந்து எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அந்த பேச்சாளர்களின் பேச்சில் தான் இருக்கிறது அப்படின்றத நான் இங்க தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சொல்றேன், வாழ்வியல் மாற்றத்திற்கு, அவங்களோட வாழ்வியல் மாற்றத்துக்கு பெரிதும் துணை புரிவது அப்படிங்கிறது தான் நம்ம தலைப்பு. அது ஒட்டி பேச்சாளர்கள் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். முதல் அணி பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்வியல் மாற்றத்துக்கு பெரிதும் துணை புரிவது பணிக்கு செல்வது என்ற அணியில் பேசுவதற்கு செல்வன் நெப்போலியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம். என் தாயின் கருவறைகள் அவள் 10 மாதங்கள் என்னை சுமந்தாள். என் தாயின் கருவறைகள், என் தாய் என்னை 10 மாதங்கள் கருவறையில் சுமந்தாள். ஆனால் எனது தமிழ் அன்னை இந்த உலகத்திற்கு என்னை கொண்டு வருகிற பொழுது தமிழ் பாடுணர்வையும் கொடுத்துவிட்டு உறங்கிவிட்டாள். என்னவோ தெரியவில்லை. இன்று எனது தமிழும் இன்று மணக்கிறது. அற்புதமான வானொலி களஞ்சியத்திற்கு ஒவ்வொரு மாதங்களும் சிறப்பான ஒரு பட்டிமன்ற நிகழ்வுகளை எங்களுக்கு அரங்கேற்றம் செய்கின்ற எங்களுடைய வானொலி களஞ்சியத்திற்கு முதற்கண் வணக்கங்களோடு நடுவரையா அவர்களை உங்களையும் வணங்கி, அற்புதமான தலைப்பு, என்றைக்குமே தலைப்பு சுவாரஸ்யமாக எங்களுடைய பட்டிமன்றத்திற்கு அமையும். வாழ்வியல் மாற்றத்திற்கு பெரிதும் துணை புரிவது பணியா அல்லது தொழிலா அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்திற்கு முன்னாடி ஒரு சிறப்பான ஒரு உண்மையை சொல்லணும்னா, 2 நிமிடத்திற்கு முன்னாடி முன்னையே தெரியல, இந்த ஒரு அரை மணி நிமிடத்திற்கு முன்னாடிதான் நான் இந்த தலைப்பை இப்ப படிச்சேன். நடுவர் அவர்களே, பணி என்கின்ற ஒரு நிலை, வாழ்க்கைக்கு 2 தண்டவாளங்கள் மிகவும் அவசியம். அந்த 2 தண்டவாளங்கள் என்னன்னு சொல்றாங்க. இந்த 2 தண்டவாளங்கள் இருந்தா மட்டும்தான் நடுவர் அவர்களே ஒரு ட்ரெயின் ஆனது பாஸ் பண்ணி போவோம். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் 2 தண்டவாளங்கள் இருந்தால் ஒரு ட்ரெயின் பாஸ் பண்ணி போகும். வாழ்க்கையில் பணியும் அதோடு சேர்ந்த வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் என்கின்ற இந்த 2ம் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்தில் மனிதனானவன் தலை நிமிர்ந்து வாழ முடியும். அதுதான் வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு உங்களை கொண்டு செல்ல முடியும். நடுவர் அவர்களே, இந்த தொழில் என்பது எப்படி தெரியுமா? ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் தான் நடுவர் அவர்களே. நிறைய பேர் கேட்கலாம், ஏங்க எங்களுடைய தொழிலுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்டே கிடையாதுங்க, ஆனா உங்களுடைய பணிக்கு என்றாவது ஒரு நாள் ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, அவர்களை பார்த்து ஒரு கேலியான ஒரு சிரிப்போடு, இந்த தொழில் என்பது உங்களுக்கு சம்பாதித்து பணத்தை கொடுக்கிறதா என்று எனக்கு தெரியாது. நடுவர் அவர்களே, எங்களினுடைய இந்த பணியானது இருக்கு பாத்தீங்களா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் 5 நிமிடம், ஒரு வருடம் கிடையாது, 50 வருஷம் கிடையாது, 60 வருஷம் கிடையாது, எத்தனை வருடங்கள் கடந்தாலும் ஒரு 5 நிமிடத்திற்குள்ளே அவனது கௌரவத்தையும் அவனுடைய மரியாதையும் கொடுக்கக்கூடியது எங்க பணி நடுவர் அவர்களே. அதனாலதான் நடுவர்களே, வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு பெரிதும் காரணம் பணி பணி என்று நாங்கள் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நடுவர்களே, ஒருபோதும் இவை வாழ்க்கைக்கு இந்த தொழிலானது பயன்படுமா என்று கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. பணி என்பது வேறு, தொழில் என்பது வேறு. நடுவர்களே, பணி என்பது, நல்லா ஒரு கவனிச்சிங்க, ஒரு பையன் சென்னையில வேலை பார்க்கறான், இல்ல ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்க்கறான், ஏதோ ஒரு இடங்களுக்கு போறான். அப்படிங்கும் பொழுது இந்த பையன் என்னப்பா வேலை பார்க்கறான் அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு நல்ல இடத்துல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காப்பா, படிச்சிருக்கான், படிச்சுட்டு ஏதோ படிச்ச வேலைக்கு ஒரு பணிக்கு போகிறான் என்று சொல்லுகிற பொழுது அந்த தாய் தந்தையும் விட, அந்த உறவினர்களை விட படுகின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதை விட இந்த தொழில் என்னங்க சொல்லி கொடுக்கிற போதே. நடுவர்களே, வாழ்க்கையினுடைய மாற்றம் 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 மாற்றம்னு சொல்லிட்டு வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு பணி என்கின்ற அவசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நடுவர்களே, தொழில் என்பது ஒரு வாழ்க்கையினுடைய அங்கம். நடுவர்களே, ஒரு கேள்வி, ஏழை எப்பொழுது சிரிப்பான்? ஏழை எப்பொழுது சிரிப்பான்? ஒரே ஒரு விஷயம், அவனை புரிந்து கொள்ளுகின்ற உலகத்தை பாருங்கள். ஏழை எப்பொழுது நடுவர்களே சிரிப்பான்? ஒரு நல்லா படிச்சுட்டு வாழ்க்கையில முன்னேறுகிற பொழுது, ஒரு நல்ல வேலைக்கு போறான், அந்த நல்ல வேலையில ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பொழுது அதுலதான் நடுவர்களை மகிழ்ச்சி அடைய முடியும். இவன் தொழிலையே செஞ்சுக்கிட்டு, நடுவரவர்களே, தொழில் என்பது மூலதனத்தை போடுகிற பொழுது, முதலீட்டை போடுகிற பொழுது உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் எங்களது பணி அப்படி கிடையாது நடுவரவர்களே. ஒரு மாணவனாக இருக்கட்டும், ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய மனிதனாக இருக்கட்டும், அவனது வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தையோ அல்லது அவனுடைய அனுபவத்தோடு அந்த கல்வியோ கொடுக்கிற பொழுது அந்த மூலதனம் எதுவாக கொடுக்கும் தெரியுமா? ஒரு நல்ல பணியை கொடுக்கக்கூடிய இடமாக மட்டும்தான் நடுவரவர்களை அமைக்கும். அப்ப வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு மிகவும் அவசியம் எது தெரியுமா? பணம் என்பதை விட
மரியாதைக்குரியது. பணி என்பதுதான் நடுவர் அவர்களே அவசியமானது. இந்த தொழில் என்பது வாழ்க்கையினுடைய அங்கமாக மட்டும்தான் நடுவர் அவர்களே திகழ்கிறது. நடுவர் அவர்களே, எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு கதை. அதாவது ஒரு பெண்மணி எவ்வாறெல்லாம் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு ஒரு கதை உண்டு. நடுவர் அவர்களே, எங்களுடைய கிராமத்தினுடைய ஒரு இல்லத்துல ஒரு அம்மா வசிக்கிறாங்க. அந்த அம்மா வந்து ஒரு விதவை பெண் தான். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது. அவங்க ஒரு சுய தொழிலோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுய தொழிலின் மூலமாக அந்த குழந்தைகளை படிக்க வைக்க முடிகிறதா இல்லது அந்த குடும்பத்திற்கு அந்த சாப்பாடு என்பது கிடைக்கிறதா என்பது எனக்கு தெரியாது நடுவர் அவர்களே. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், அந்த அம்மா கடின உழைப்போடு படித்தாங்க. அந்த அம்மா கடின உழைப்போடு படித்தாங்க நடுவர் அவர்களே. அந்த கடின உழைப்பு தான் இன்று அவர்கள் விவோ என்கின்ற பட்டத்தோடு ஒரு பணியை அமர்த்தி இருக்கிறாங்கன்னா, அந்த இடத்திற்கு வாழ்க்கையினுடைய மாற்றத்தை அமைக்கக்கூடியது எதுன்னா பணிதான் நடுவர் அவர்களே. இங்க எங்கங்க சுய தொழில் வருது? இந்த தொழில்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியலையா? அவங்க ஒரு தையல் மிஷினை வச்சுதான் நடுவர் அவர்களை ஓட்டுவாங்க. 4 தடவை 5 தடவை அந்த தையல் மிஷினை ஓட்டினா ஒரு 100 கிடைக்கும், 200 கிடைக்கும். அதை வச்சு என்ன நடுவர் அவர்களை பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. ஆனா வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிம்பமாக இருக்கக்கூடியது எது தெரியுமா? பணி. அந்த பணியை அவங்களுக்கு கொடுத்திருக்குன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு இருந்திருக்கு நடுவர்களே. அந்த அளவுக்கு அவங்களுடைய கல்வியினுடைய மூலதனம் இருந்திருக்கு நடுவர்களே. இப்ப நிறைய பேர் பேசலாம், வாழ்க்கைக்கு எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எத்தனை முறை பார்த்தாலும் எத்தனை முறை இது பண்ணாலும் எங்களுடைய தொழில் தான் அவசியம், தொழில் தான் அவசியம் எதிர்த்தரப்புல இருந்து பேசுவாங்க. ஆனா இங்க எதிர்த்தரப்புல பேசினாலும் எங்க சகோதரி லோகநாயகி பேசுனாங்கன்னா அந்த இடமே அங்க அரங்கமே வந்து அதிர்ந்து போகுங்க. அந்த அளவுக்கு அவங்களும் நிறைய பாயிண்ட் எல்லாம் வச்சுதாங்க உட்கார்ந்துருக்காங்க. நடுவர் அவர்களே, வாழ்க்கையினுடைய மாற்றம் எதை கொண்டு செல்லும் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய மாற்றம் பணி என்றுவது ஒரு உண்டு. ஆனா அந்த பணியை விடவும் மிகவும் அவசியமான ஒன்று என்ன தெரியுமா? வாழ்க்கைக்கு தேவையான மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்ததும்பாங்க. நடுவர் அவர்களே, நானும் என்ன பண்ண, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம்னு போனேன். என் மனைவி என்ன பண்ணுவாங்க நடுவர் அவர்களே, நான் போற வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்க. ஏன்னா அவன் சுய தொழில் பண்றான்ல, தையல் மிஷின் ஓட்டுறா நடுவர் அவர்களே. நான் போற வரைக்கும் சாப்பிடாம உட்கார்ந்துருப்பாங்க. நானும் என்னடா ஏதுன்னு பார்ப்போம், எல்லாரும் நினைப்பீங்க, என்னடா இந்த அளவுக்கு ஒரு மனைவி இவனுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு நீங்க எல்லாம் நினைச்சு பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா நான் தானே போய் சமைக்கணும். போய் நான் சமைச்சாதானுங்க போய் சாப்பிடுவா. இதுல எங்கெங்க அவ சமைக்கிறது? அவ சுய தொழில் பண்றானா, அதுவும் போதும். அவ பண்ற வேலைக்கும் போதும் நடுவர் அவர்களே. எங்களால இருக்கவே முடியல. அவ மிதிக்கும் பொழுதே ஒரு பேசோட என்ன பாப்பா. எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த பாத்திரத்தை விளக்குனா என்ன, அந்த துணிமணியை துவைச்சா என்ன, அந்த குழம்ப ஊத்துனா என்ன, அந்த கறி குழம்பு கிண்டுனா என்ன, அவ வைக்கிற குழம்பே கிண்டுற மாதிரிதான் இருக்கும். இதுல எங்க நடுவர் அவர்களை இவ சுய தொழிலும் பண்றா, நம்மளையும் வேலை வாங்க விட மாட்டேங்கிறான். நடுவர் அவர்களே, உண்மையாக நான் ஒரு நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், நல்ல ஒரு பணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த பணியில எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. ஆனா இவ செய்யற அந்த சுய தொழில் மட்டும் ஏன் தான் இந்த மாதிரிக்கு பண்றாங்களோ தெரியல. ஆனா நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம், தொழில் என்னகின்ற ஒரு விஷயம் வந்து வேண்டாம் என்று நாங்க சொல்ல மாட்டோம் நடுவர் அவர்களே. தொழில் என்பது உங்களுக்கு வேண்டும் தான். அதை எங்கே எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். ஆனால் இந்த இடத்துல இந்த வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு இந்த தொழில் பயன்படாது என்பதுதான் என்னுடைய கூற்றாக அமைகிறது என்பதை கூறிக்கொண்டு, வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கும் பெரிதும் துணை புரிவது அவசியமானது என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது பணி பணி என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்து ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு நெப்போலியன் அவர்களே. அருமையா வந்து உங்களோட உரையை கொடுத்திருக்கீங்க. முதல்ல வந்து 2 தண்டவாளம் வந்து வாழ்வியல் மாற்றத்துக்கு தேவைன்னு சொன்னீங்க. முதல் தண்டவாளம் வந்து பணி அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது தண்டவாளம் எது எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கு அப்புறம் தான் சொன்னீங்க உங்க மனைவியா இருக்கக்கூடும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அவங்க வந்து சுயதொழில் செய்யறங்காட்டிக்கு சுயதொழில் செய்யறதுனால என்னென்ன பாதிப்பு அப்படிங்கறத தெளிவா பேசுறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல. உங்க ஆதங்கம் எல்லாமே வந்து தெரியுது. அற்புதமான ஒரு கதையும் உங்க ஏரியாவில் நடந்ததையும் சொன்னீங்க. ஒருத்தன் வந்து என்னதான் சுயதொழில் செஞ்சு இருந்தாலும் அவங்களோட கடின உழைப்பினால படிச்சு ஒரு அரசு பதவிக்கு போறாங்க அப்படின்னா அதோட மதிப்புங்கிறது வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து உயர்ந்திருக்கும். ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து அந்த தேர்வழி பணிக்கு சென்று விட்டார்கள் அப்படின்னா குடும்ப நிலையும் சரி, வாழ்வியலும் சரி, மாற்றத்திற்கு வந்து ஒரு அற்புதமான வகையை வந்து அந்த பணிக்கு செல்வது அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பா கொடுத்திருக்கும் அப்படின்னு இது மூலமா தெரிஞ்சுக்குது. இதனால வந்து பணிக்கு செல்வதுதான் வந்து வாழ்வியல் மாற்றத்துக்கு பெரியும் துணை புரிவது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எதிரணியில இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க.
எதிரணியில் தொழில் செய்வது அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு அருண்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஊக்கு விற்பவனை ஊக்குவித்தால் அவன் ஒரு நாள் தேக்கு விற்பவனாக மாறுவான் என்கின்ற வாலியின் வைர வரிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு மாதமும் சிறந்ததொரு தலைப்பில் சிறந்ததொரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற களஞ்சியம் சமூக வானொலியின் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அத்துணை பேச்சாளர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை சொல்லி என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி சென்ற அன்பு சகோதரர் நெப்போலியன் அவர்கள் மிக அருமையாக பேசினார். அவர் எப்போதும் போல தன்னுடைய நகைச்சுவை திறனால் மிக சிறப்பாக தன்னுடைய கருத்தை வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அவர் பேசுகின்ற போது சொன்னார், பணிக்கு செல்பவர்கள் அந்த பணியிலே இருந்து ஓய்வு பெற்று விடுவார்கள், ஆனால் தொழில் செய்பவர்கள் அப்படி இல்லை என்று எதிரணியில் இருந்து பேசுவார்கள் அப்படி என்று ஒரு வாதத்தை வைத்தார். உண்மைதான், ஒப்புக்கொள்கிறேன். தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலிலிருந்து ஓய்வு பெறுபவர்கள் அல்ல, அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய தொழிலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அதற்காக மட்டும் தொழில் செய்பவர்கள் பக்கம் நான் பேசவில்லை. நடுவர் அவர்களே, எங்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கணும், சிஇஓ கிட்ட திட்டு வாங்கணும், ஜிஎம் கிட்ட திட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையும் கிடையாது. நாங்க எந்த ஒரு பயமும் இல்லாம, யாருக்கிட்டையும் திட்டு வாங்கணுங்கிற அவசியமும் இல்லாம ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா எங்களுடைய தொழிலை நாங்க தொடங்குவோம். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, எங்களுடைய தொழிலில் நாங்கள் தான் அரசர்கள், நாங்கள் தான் ராஜாக்கள். அதை யாராலும் மாற்ற முடியாது. நடுவர் அவர்களே, இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துக்குவோம். நீங்க ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போறீங்க, ஒரு அலுவலகத்துல ஒரு பணியாளரா வேலைக்கு சேர்றீங்க. அந்த அலுவலகத்துல உங்களுக்கு எவ்வளவு சுமைகள் இருக்கும், எவ்வளவு பணி சுமைகள் இருக்கும்னு உங்களுக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க நடுவர் அவர்களே. காலையில 10 மணிக்கு ஒருத்தர் அலுவலகத்துக்குள்ள நுழைகிறாரு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முதல்ல மேனேஜரை போய் பார்க்கணும். அவர் என்னென்ன சொல்றாரோ, என்னென்ன திட்டுறாரோ அந்த திட்டையெல்லாம் வாங்கிக்கணும். அடுத்த அந்த கம்பெனில எம்டின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை போய் பார்த்து அவர்கிட்ட அவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் கேட்டுட்டு வரணும். அது மட்டும் இல்ல, அந்த எம்டிக்கு கீழே வேற யாராவது சூப்பர்வைசர் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க கிட்டையும் போய் நம்மளுடைய எல்லா விளக்கத்தையும் கொடுத்து அவங்க சொல்ற அறிவுரையும் கேட்டுட்டு வெளியே வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நடுவர் அவர்களே, ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 3 பேர் இல்ல, 4 பேருக்கிட்ட காலையில 10 மணிக்கு போனதுல இருந்து 11:30 மணி வரைக்கும் அறிவுரை கேட்டு நம்மளுடைய நேரங்கள் ஓடிவிடும் நடுவர் அவர்களே அலுவலகத்தில். இது உண்மை. எத்தனை பேருக்கு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள் அந்த சுமையை. ஆனால் தொழில் செய்பவர்களுக்கு அப்படி கிடையாது. நான் முன்பே சொன்னது போல, தொழில் செய்பவர்களை பொறுத்தவரை நாங்கள் தான் ராஜா, நாங்கள் தான் மந்திரி, எங்களுக்கு மேலும் யாரும் இல்லை, எங்களுக்கு கீழேயும் யாரும் இல்லை, நாங்கள் எப்போதும் எங்களுக்கு ராஜாவாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லைங்க, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தொழில் செய்பவர்களுக்கும் வேலைக்கு செல்றவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் செய்பவர்கள் பிறரை வாழ வைப்பவர்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நடுவர் அவர்களே, ஒரு அலுவலகத்துல வேலை செய்பவரால அவருடைய குடும்பம் மட்டும்தான் பிழைக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. வேலைக்கு போறாரு ஒருத்தர், அரசு வேலையிலே இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஒரு அரசு வேலையில இருக்காரு, அவருடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக முன்னேறும், நான் ஒப்புக்கொள்கிறேன். அது இல்லை என்று நான் ஒருபோதும் மறுத்து பேச மாட்டேன். அவருடைய குடும்பம், அவருடைய சுற்றத்தான் பொருளாதார ரீதியாக முன்னேறுவார்கள். அது அவர் தனிநபருடைய வளர்ச்சியாக மட்டும் தான் இருக்க முடியும். ஆனால் தொழில் செய்பவர்களை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது நடுவர் அவர்களே. ஒரு தொழில் செய்பவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கீழ்
2 பணியாளர்கள் இருப்பார்கள், 4 பணியாளர்கள் இருப்பார்கள், 10 பணியாளர்கள் இருப்பார்கள், 100 பணியாளர்கள் கூட இருப்பார்கள். அந்த 100 குடும்பத்தையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு நிம்மதி தொழில் செய்பவர்களிடத்திலே இருக்கிறது. நடுவர் அவர்களே, தொழில் செய்பவர்கள் பிறரை வாழ வைக்கின்ற இடத்தில் இருக்கிறார்கள். நீங்க நன்றாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பணியில் இருக்கிற எத்தனையோ பேர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அது அரசு பணியாக இருக்கலாம், தனியார் பணியாக இருக்கலாம், அலுவலகங்களில் பணி செய்பவர்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், யாரிடம் வேண்டுமென்றாலும் போய் கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? என்றாவது ஒரு நாள் நானும் இதே போன்று ஒரு அலுவலகத்தின் முதலாளியாக அமர்ந்து அந்த இடத்தில் அமர்ந்து மற்றவர்களுக்கு என் கரங்களால் சம்பள கவர் கொடுக்கணும்ன்றது எத்தனை பேருடைய கனவா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ தொழில் செய்பவர்கள் பிறரை வாழ வைக்கின்ற ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை நடுவர்களே, எத்தனை காலத்திற்கு தான் நாங்கள் வாங்குபவர்களாகவே இருக்க போகிறோம், பெறுபவர்களாகவே இருக்க போகிறோம்? எங்கள் கரம் பெற்றுக் கொண்டிருப்பதை விட ஒருபடி மேலே போய் கொடுக்கின்ற களமாக மாறுவதற்கு தொழில்கள் தான் எங்களுக்கு உறுதுணை செய்கிறது. நடுவர் அவர்களே, பெண்களினுடைய முன்னேற்றத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பெண்களினுடைய முன்னேற்றத்தை எடுத்துக்கொண்டால் கிராமப்புறங்களில் வாழ்கின்ற பெண்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் நடுவர்களே. நகர்ப்புறத்தில் இருக்கிற பெண்கள் தனியார் அலுவலகங்களிலே வேலை செய்கிறார்கள், அரசு அலுவலகங்களிலே வேலை செய்கிறார்கள். ஆனால் 190% பெண்கள், கிராமப்புறத்தில் வாழக்கூடிய பெண்கள் தங்களுடைய சுய தொழிலை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கும் நமக்கு தெரியும், எதிரணியை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். நடுவர் அவர்களே, எத்தனை பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலம் கடன்களை பெற்று தங்களுக்கான சுய தொழிலை தொடங்கி அந்த தொழிலில் கிடைக்கின்ற வருவாயை வைத்து தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள். அவர்களுடைய சொந்த உழைப்பில், அவர்களுடைய சொந்த காசில் சாப்பிடுகின்ற சந்தோஷம் உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்காது. இதுதான் தொழில் நமக்கு கொடுத்த பாக்கியம் என்று நான் சொல்கிறேன். அது மட்டுமில்லை நடுவர்களே, நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களிடத்தில் இருந்து போய் கேட்டு பாருங்க. அவர்களுடைய அந்த நிலை உங்களுக்கு புரியும். பணி செய்யறோம், வேலைக்கு போறோம்ன்றது நமக்கு தெரியும். காலையில 10 மணி, காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு அலுவலகத்துக்கு போற மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். அந்த அலுவலகத்துக்குள்ள போய் நீங்க பார்த்திருக்கீங்களா? அலுவலகத்துக்குள்ள போய் அவர் என்ன பணி செய்யறாருன்னு பார்த்திருக்கீங்களா? அவருடைய பணியில அவருக்கு இருக்கக்கூடிய சுமைகளை நீங்க கேட்டிருக்கீங்களா? அவருக்கு இருக்கின்ற சுமையை அவர் எங்க தெரியுமா கரைத்து விடுவார்? இரவில் அவர் தூங்குகின்ற போது நிச்சயமாக பணி செய்யும் பலருக்கு இந்த கனவு வந்திருக்கும். மீண்டும் அந்த அலுவலகத்தின் முதலாளியுடைய இருக்கையிலே அவர் அமர்ந்திருப்பது போல் அவருக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவில் அவருடைய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும். நடுவர்களே, இதுதான் ஒரு தொழில் செய்பவரின் உண்மையான மனநிலை. ஒரு பணிக்கு செல்பவர் அடுத்த நிலையாக நாமும் ஒரு அலுவலகத்தை தொடங்கி நம்மை போன்ற பல பணியாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு பணியாளர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை நடுவர்களே. இறுதியாக நான் இது ஒரு கதையை மட்டும், உண்மையில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த வாதத்தை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். நடுவர்களே, என்னுடைய ஆசிரியருடைய நண்பர், அவரும் ஆசிரியர், என்னுடைய ஆசிரியருடைய நெருங்கிய நண்பர், அவரும் ஒரு ஆசிரியர், ஒரு தனியார் பள்ளியிலே கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றினார். அவருடைய மாத சம்பளம் வெறும் 25,000 ரூபாய். அவர் மாதம் பெற்ற ஊதியம் 25,000 ரூபாய். அவருக்கு அந்த வருவாய் பற்றவில்லை நடுவர்களே. அவருடைய பிள்ளைகளின் படிப்பு, அவர்களின் பெற்றோரின் மருத்துவ செலவு, அவர் குடும்பத்தின் அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்கே அந்த தொகைகள் எல்லாம் கரைந்து கொண்டிருந்த காலங்களில் அந்த ஆசிரியர் மனம் நொந்து அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்.
நடுவர்களே. ஒரு நாள் அவர் உணவகத்திற்கு சென்றார். நடுவர்களே, இது உண்மை சம்பவம். அவர் ஒரு நாள் உணவகத்திற்கு சென்றார். அந்த உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற போது அவர் கையில் இருந்த சில ஆவணங்களை தொலைத்து விட்டார். மறுநாள் அந்த கடைக்கு சென்று அந்த ஆவணங்களை கேட்டபோது அந்த முதலாளி அந்த ஆவணங்களை எடுத்து வைத்திருந்தார். அதில் அவர் படித்து வாங்கிய பட்டமும் இருந்தது. நடுவர்களே, அதை பார்த்துவிட்டு, நீங்கள் நேற்று மிகவும் சோகமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள், உங்கள் முகத்தில் மகிழ்ச்சி எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீங்கள் இவ்வளவு படித்திருக்கிறீர்கள், ஏன் உங்களுக்கு இந்த நிலை என்று அந்த முதலாளி கேட்டபோது என்னுடைய ஆசிரியரின் நண்பர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஒரு தனியார் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அங்கு எனக்கு மிகப்பெரிய பணி சுமை இருந்து கொண்டிருக்கிறது. பணி சுமை இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பணிக்கு ஏற்ற வருவாயை என்னால் ஈட்ட முடியவில்லை என்று சோகத்தோடு சொன்ன அந்த ஆசிரியர் அடுத்த நொடியே கேட்டார், தயவு கூர்ந்து உங்கள் கடையில் ஏதேனும் வேலை இருந்தாலும் அதை தாருங்கள் என்று கேட்டார். நடுவர்களே, கேட்கின்ற போது என் கண்கள் கலங்குகின்றது. அவர் கேட்டவுடன் அந்த முதலாளி பதறி போனார். நீங்கள் படித்த படிப்பிற்கு இந்த உணவகத்தில் என்ன வேலை இருக்க போகிறது என்று சொன்ன போது, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, 4 மணிக்கு மேல் நான் செய்கிறேன் என்று சொல்லி வந்தவர் மாதம் 2000 ரூபாய்க்கு அந்த உணவகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். நடுவர்களே, நீங்கள் நம்ப மாட்டீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. காலங்கள் உருண்டோடி கொண்டிருந்தது. அவர் பணிக்கு சென்று விட்டு உணவகத்திற்கு சென்று வேலை செய்து கொண்டிருந்தார். இப்படியே 6 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஒரு நாள் அவர் சிந்தித்தார். நடுவர்களே, அவருடைய தனியார் பள்ளி ஆசிரியர் பணியை துறந்து விட்டார். அவருடைய மனைவியும் ஒரு பள்ளியில் ஆசிரியராக தனியார் பள்ளியில் இருந்தார். அவரையும் பணியை துறக்க செய்தார். இருவரும் இணைந்து சுயமாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தங்கள் கையில் அதுவரை சேர்த்து வைத்திருந்த அத்துணை ரூபாய்களையும் சேர்த்து ஒரு தொழிலை தொடங்கினார்கள். நடுவர்களே, அதுதான் கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு என்று 2 தொழில்களை தொடங்கினார்கள். நடுவர்களே, இன்றைக்கு பல நாட்கள் கழித்து, பல ஆண்டுகள் கழித்து என்னுடைய ஆசிரியரும் நானும் அவரை ஒரு விழாவில் சந்தித்த போது அவர் சொன்னார், இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இன்று நான் பொருளாதார ரீதியில் முன்னேறி இருக்கிறேன் என்று சொன்னார். நாங்கள் நினைத்தோம் ஒரு மிகப்பெரிய பள்ளியில் மீண்டும் வேலைக்கு சேர்ந்து விட்டார் போல் தெரிகிறது. அப்படி என்று மகிழ்ச்சியாக கேட்டபோது அவர் சொன்னார், நான் பள்ளிக்கு சேரவில்லை, நான் சுயமாக கோழி வளர்ப்பையும் ஆடு வளர்ப்பையும் செய்து இப்போது மீனையும் வளர்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இப்படியாக நான் வளர்த்த அத்துணை வளர்ப்புகளையும் சேர்த்து இன்றைக்கு நான் மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். என்று சொன்னால் அவருடைய அந்த உழைப்பு, அவர் செய்த அந்த கடின உழைப்பு அவருக்கு பெற்று தந்த வருவாய் 5 லட்சம் ரூபாய். நடுவர்களே, இன்றைக்கு அவருடைய அந்த ஆட்டு பண்ணையையும் கோழி பண்ணையையும் மீன் பண்ணையையும் பார்த்துக் கொள்வதற்கு அவருக்கு கீழ் 30 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் தொழில் வளர்ச்சி, இதுதான் தொழில் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஊக்கம் என்று சொல்லி, தொழில் என்பது நம்மையும் சேர்த்து மற்றவர்களையும் வளர்த்து விடுவதுதான் தொழில். நம்மை மட்டும் வளர்ப்பது பணி. மீண்டும் சொல்கிறேன், நான் நாளை ஒரு பணிக்கு சென்றாலும் என்னுடைய குடும்பம், என்னுடைய சுற்றம் என்று என்னை சுற்றி இருப்பவர்களை மட்டும் வளர்ப்பதற்கான வழி பணியாக இருக்கலாம். ஆனால் என்னையும் சேர்த்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய என் சக நண்பர்களையும் இந்த சமூகத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரே வழி தொழில்தான் என்று சொல்லி கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை தம்பி அருண்குமார் அவர்களே, அற்புதமா உங்களோட உரையும் முடிச்சிருக்கீங்க. ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, எந்த ஒரு
பணிக்கு செல்றதா இருந்தாலும் யாருக்கிட்டையும் திட்டு வாங்க வேண்டியதில்ல. நாங்க பணி துவங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே மகிழ்ச்சியா தொடங்குவோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு கருத்து மூலமா வந்து உங்களோட உரைய ஆரம்பிச்சீங்க. எங்க இதுல வந்து நாங்க தான் ராஜா அப்படிங்கிற மாரிலாம் சொன்னீங்க. அது வந்து அந்த விஐபில தனுஷ் சொல்ற டயலாக் தான் ஞாபகம் வந்தது. "புலிக்கு வாலா இருப்பத விட பூனைக்கு தலையா இருந்துட்டு போயிரலாங்கிற" மாரி எல்லாம் நெறைய கருத்துக்கள் சொன்னீங்க. அப்புறம் மற்றவரையும் வாழ வைப்பவர் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, ஒரு வேலைக்கு போறவங்க வந்து அவங்களோட குடும்பத்தை வந்து எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்காக தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ண நினைப்பாங்க. ஏன்னா, அதுதான் வந்து அவங்களாலயும் முடியும். அதற்கான செலவுகளை தான் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பட் முதலாளியா இருக்கிறவங்க, தொழில் செய்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கூட வேலை செய்றவங்க, அவங்க கம்பெனில வேலை செய்றவங்க எல்லாத்துக்கும், அவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு அ அவங்களுக்கான ஊதியத்தையும் குடுத்து, அவங்களையும் வாழ வைப்பவரா இருப்பாங்க. சமூகத்துல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவரா இருப்பாங்க அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இறுதியா சொன்ன ஒரு உண்மையான கதையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா, என்னதான் வந்து இந்த தனியார் உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, செய்யற பணிக்கான வே ஊதியமும், உழைப்புக்கான ஊதியம் கிடைக்குதா அப்படின்னா, அது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன்னா, அது கிட்டத்தட்ட தனியார் கல்லூரிகள், பள்ளிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு ஊதியம் இன்னும் வந்து ரொம்ப வந்து கம்மியா தான் குடுத்துட்டு இருக்காங்களே, அந்த அளவுக்கு அந்த வேலை பளு இருக்கிற அளவுக்கான ஊதியங்கள் கிடைக்குதா அப்படின்னா, அது கிடைக்கலை அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா, நம்ம டீச்சர்ஸ் கிட்ட தெரியும், நெறைய ஆசிரியர் கூட பழகியிருப்பீங்க. அவங்ககிட்ட கேட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எ முக்காவாசியான இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஊதியம் அப்படிங்கிறது கம்மியா தான் குடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க வந்து ஒரு தொழில கத்துக்கிட்டு ஒரு தொழில் செய்றாங்க, நேர்த்தியா செய்றாங்க அப்படிங்கும்போது, அதில் வரும் லாபமே வந்து அதிகமா இருக்கும். இது மாரி அவங்களுக்கான நெறையா ப பாசிட்டிவ்ஸும் இருக்கு. நெறையா ஒரு சலுகைகளும் இருக்கு தொழில் செய்றவங்களுக்கு. இதெல்லாம் வைத்து நம்ம சொல்லிற முடியாது. இன்னும் வந்து ஒரு பேச்சாளர் இருக்காங்க. அவங்க வந்து பணிக்கு செல்வது தான் வந்து வாழ்வியல் மாற்றத்துக்கு பெரிதும் துணை புரியுது அப்படின்னு அணியில் பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க சொன்ன பதில்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாத்துக்கும் வந்து எதிர்கருத்துக்கள் தெரிவிச்சு, பணிக்கு செல்வது தான் வந்து ஒரு வாழ்வியல் மாற்றத்தை பெரிதும் துணை புரியும் அப்படின்னு நிபுணர் பேசினதுக்கு இணங்க வந்து, அவங்களும் வந்து அவங்களோட கருத்தை சொல்லப் போறாங்க. இறுதி பேச்சாளர் இந்த வாரம் வந்து நம்ம 4 பேச்சாளர்கள் வச்சு தான் வந்து பேசியிருக்கோம். ஸோ இறுதி பேச்சாளரா திருமதி சுஷிலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாழ்வியல் மாற்றத்திற்கு பெரிதும் துணை புரிவது பணிக்கு செல்வது என்று அணியில் பேசுவது. அனைவருக்கும் வணக்கம். தம்பி வந்து அருண்குமார் படிக்கிறாங்களா இல்ல வேலைக்கு போறாங்களா? அது எனக்கு தெரியல சார். படிக்கிறாங்களா? ஆமா மேடம், படிக்கிறேன். ஓகே தம்பி. இப்பதானப்பா படிக்கிறீங்க. படிச்சு முடிச்ச உடனே டைரக்டா பிசினஸ் பண்ணுவீங்களா? அது ஒரு பக்கம் யோசிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு பெரிய எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருந்தேன். அதை விட சூப்பர் எக்ஸாம்பிள் நீங்களே கொடுத்துட்டீங்க. என்னன்னா, அந்த வாத்தியார் வந்து ஏதோ 25,000 சேலரி வாங்கினாங்க, பத்தல. அப்புறம் ஹோட்டல்ல வேலை பார்த்தாங்க, அந்த ஹோட்டல் வேலை ஏதோ செஞ்சாங்க 2,000 ரூபாய்க்கு, எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதுவும் கரெக்ட். ஆனால் அந்த பிசினஸ் தேவையான மூலதனம் எங்க இருந்து எடுத்தாங்க? ஆல்ரெடி அவங்க சம்பாதிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த சம்பாதிப்பின் சேமிப்பில், அதாவது வேலைக்கு சென்று சம்பாதித்து அந்த சேமிப்பை வைத்துதான் புதிய பிசினஸ் தொடங்கினாங்க. கரெக்டுங்களா? இன்னைய காலகட்டத்துல நான் சொல்றது வந்து மேல்தட்டு மக்களை பத்தியே பேச வரல. சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், எங்களை போன்ற நடுத்தர மக்களை பத்தி தான் பேச வந்திருக்கேன். அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு பிசினஸ் பண்ணா நல்லா சம்பாதிக்கலாம், நாம் வாழலாம். நீங்க சொன்ன மாதிரி என்ன படம் அது, தனுஷ் படத்து ஹீரோ மாதிரி, அந்த தனுஷ் பட ஹீரோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு சபா தர்மடி வாங்கினாரு. அது பார்த்திருப்போம். எவ்வளவு தோல்விகளை சந்திச்சிருப்பாரு அந்த படத்துல. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா யதார்த்த வாழ்க்கைக்கு, நடுத்தர மக்களின் யதார்த்த வாழ்க்கைக்கு, அதாவது படிப்போம், கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க பெற்றவங்க. அந்த படிச்சு நெக்ஸ்ட் லெவல்னா எனக்கு பிசினஸ் பண்ண பணம் கொடுன்னு கேட்டா கொடுப்பாங்களா? நீங்க ஒரு வேலைக்கு சேர்ந்து அதுல சம்பாதிச்சு அந்த பணத்தை கையில வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகலாம். இதுதானே நடுத்தர மக்களுடைய வாழ்வியல். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த சம்பாதிச்சு வேலைக்கு போய் ஏர்ன் பண்றதுதான் முக்கியமான ஒண்ணு. நம்மளுடைய வாழ்வியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு பெரிய உதாரணமா என்ன சொல்றதுன்னா, என்னுடைய பொண்ணோட படிச்ச பொண்ணு, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அந்த பூ அன்னன்னைக்கு கோயம்பேடுல போய் கொஞ்சம் பூ வாங்கி கட்டி சேல் பண்ணுவாங்க இல்லையா,
அப்படி இருக்கிற பட்சத்துல அது ரொம்ப வறுமையான குடும்பம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சு தெரிஞ்ச பொண்ணு இவருக்கு, அதாவது சேம் ஏஜ். அப்படி இருக்கச்ச அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 10th முடிக்கிறதே பெரிய ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. கவர்மெண்ட்ல எல்லாமே பண்றாங்க, தினம் சாப்பாடே கூட கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சாப்பாடெல்லாம் போட்டுடுறாங்க. அப்படி இருந்த பட்சத்துல பேசிக் நீட்ஸுக்கே கஷ்டப்பட்டு, ஏன்னா அவங்க அன்னைக்கு வாங்குற பூ அன்னைக்கு சேல் ஆகணும். அதை சேல் ஆகும் போது அது நஷ்டம் ஏற்படக்கூடாது. அப்பதான் அது கையில பணம் இருந்தாதான் மறுநாள் போய் அந்த பூவை வாங்க முடியும். இந்த மாதிரி வாழ்ந்தவங்க அவங்க பொண்ணை கஷ்டப்பட்டு 10th வரைக்கும் முடிக்க வச்சு, அந்த பொண்ணு படிச்சு 10th நல்ல மார்க் எடுத்துட்டா. நான் வந்து இதை ஒரு பெரிய வேலையாவே பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஏழ்மை குடும்பத்துல இருக்க படிச்சவங்க 10th முடிச்சவொடனே +1 சேர்க்க விட மாட்டேன், டிப்ளமோ சேர்க்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா உடனே ஏர்ன் பண்ண முடியும். அந்த பிள்ளைக்கு அப்ளிகேஷன் அந்த பொண்ணு +1 படிக்க போறேன்னு சொல்லிச்சு, உட்கார வச்சு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ சேர்ந்து படிச்சுட்டு பெரிய கன்சர்ன்ல நல்ல வேலை போய் உட்கார்ந்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா. எனக்கு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் என்னன்னா, அந்த பிள்ளை வேலைக்கு போய் சம்பாதிச்ச பணத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி சேர்த்து வச்சு, அதுல இன்னைக்கு அதாவது அவங்க தாத்தாவுடைய இடம் ஏதோ பழசு கிராமத்துல இருந்திருக்கு, அந்த இடத்த வித்து வந்து சென்னையில குன்றத்தூர் நாங்க அந்த ஏரியால ஒரு குட்டி ஒரு கால் கிரவுண்ட்ல இடம் வாங்கி அந்த கால் கிரவுண்ட் இடத்துல வீடு கட்டிட்டா. வர சண்டே வந்து கிரக பிரவேசம். கிட்டத்தட்ட 2.5-3 வருஷமா வேலைக்கு போறான்னு நினைக்கிறேன். பொண்ணு மாதிரி 3-3.5 வருஷமா வேலைக்கு போறான். அப்படியே நேசிட்டு அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு அதாவது அந்த ஏர்னிங்க சேர்த்து வச்சு இப்ப லோன் போட்டிருக்கான். லோன் போகும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வந்து டெய்லி கொஞ்சம் பூவா இது பண்ணி அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஓரளவு ஒரு பெரிய கடை மாதிரி வச்சு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மெயின் என்னது வார்த்தை இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் எங்க இருந்து வந்தது? அவ வேலைக்கு சென்று சம்பாதிச்ச பணத்தை எடுத்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சின்ன அழகான கடை வச்சு கொடுத்து, இப்ப என்னன்னா 100 ரூபாய்க்கு பூ வாங்கி விற்கிறது 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு அந்த டைம்ல பூ வாங்கி விற்கும் போது அப்ப சேல்ஸ் அதிகமாகும். சேல்ஸ் ஆகும் போது இன்கம் அதிகமா வரும். அப்போ அந்த சுய தொழிலை வளர வைக்கிறதுக்கு இன்னும் மூலதனம் வேணும் தானே. நான் சொல்றது சாமானிய மக்கள் நடுத்தர மக்களை பத்தி பேசுறேன். அதாவது உயர்ந்த அதாவது மிடில் கிளாஸ தாண்டி ஹை லெவல்ல வாழறவங்களை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் தான். மூலதனம் தேவை பிசினஸ்க்கு. ஆனா நடுத்தர மக்கள் படிப்பை மட்டும் மூலதனமா வச்சு செயல்படுறவங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. படிப்பை மட்டும் மூலதனமாக வைத்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொன்னா வேலைக்கு போவதுதான் சிறந்தது. இதுக்கு நான் எத்தனை உதாரணங்கள் வேணா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க என்னன்னா, எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது. நீங்க சொன்னீங்க அன்னைக்கு என் பிள்ளை போச்சு, இன்னைக்கு நல்லா சம்பாதிச்சாச்சு, என்னை கூப்பிட்டாங்க, நான் போக முடியாத இடத்துல இருக்கேன். என்னன்னா அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு சீமந்தம், அதனால போக முடியாது சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குடும்பம் அது மட்டும் இல்லாம அவளதான் 10th டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோ சேர்த்தா, அவன் தம்பி அவங்களே சேர்த்துட்டாங்க. சேர்த்து முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைய ஏர்ன் பண்ணி ஒரு கிராமத்துல இருந்து ஒரு இடத்த விட்டுட்டு வந்து ஓரளவு நல்ல சிட்டியில இடம் வாங்கி வீடு கட்டி சாதிச்சு அவங்க அம்மாவுக்கும் ஒரு அவங்களுடைய சுய தொழில் அழிய விடாம ஒரு அழகான ஒரு பூக்கடை வச்சு கொடுத்ததுக்கு காரணம் வேலை வாய்ப்பு. வேலைக்கு போகணும். எந்த ஒரு அந்த அருண்குமார் தம்பி வந்து சின்ன பிள்ளை தெரியுது எனக்கு அவங்க பேசும்போது. இதுல என்ன சொன்னாருன்னா, ராஜா மாதிரி இருக்கலாம், பிசினஸ் பண்ணா ராஜா மாதிரி இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. அதாவது வேலைக்கு போயிட்டு நான்லாம் எப்படி தெரியுமா, ஆபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது செருப்பை எப்படி கழட்டி விடுறேனோ அந்த மாதிரி அந்த டென்ஷன் அப்படியே கழட்டி விட்டுருவேன். வீட்டுக்கு வந்து என்னதான் உயிர் போது போன் பண்ணாலும் நான் போன் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் அதுக்கு மூலதனம் எல்லாம் போடல. எனக்கு என் டைமிங் என்ன, அந்த டைம் வரைக்கும் வேலை பார்த்தேன்னா வீட்டுக்கு வந்தேன்னா வாட் நெக்ஸ்ட், எனக்கு வீட்டுல இருக்கிற வேலைகளை செய்யணும் போகணும். அப்படி இருக்கும்போது வேலையை தனியா பார்க்கணும், குடும்பத்தை தனியா பார்க்கணும். ஆனா பிசினஸ் குள்ள போயிட்டா நைட்டு 1 மணிக்கு போன் வந்தாலும் அட்டன் பண்ணணும், தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. பிசினஸ் பண்றவங்கள கேட்டு பாருங்க தெரியும். அது மாதிரி இருக்கவங்கள நான் பார்த்திருக்கேன். இவன் என் பாசையே நான் அப்படி பார்த்திருக்கேன். ஆனா நான் கூலா சொல்றேன், அதே மாதிரி 9:30 மணிக்கு உள்ள போய் உட்காரதுக்கு முன்னாடி எந்த போன் வந்தாலும் அட்டன் பண்ண மாட்டேன். ஆபீஸ் வந்து இது என் தேவையில்லை, இது என் வாழ்க்கை. 9:30க்கு மேல மட்டும்தான் உள்ள போய் உட்கார்ந்தா மட்டும் வேலை செய்யும் போது மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். அதே மாதிரி ஈவினிங் 5:30 வெளியில வந்தாச்சுன்னா வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டி விடுற மாதிரி அந்த டென்ஷன்லாம் பெருசா இருக்காதுங்க. ரெகுலர் ஒர்க்குன்னு போது நம்ம அதை அழகா இந்த வேலை இப்படிதான் செய்யணும், இந்த வேலை இப்படிதான் செய்யணும், நம்மளுடைய நல்ல நுணுக்கமான அறிவை பயன்படுத்தி எந்த வேலை செஞ்சாலும்
அது ரிலாக்ஸ்டா நான் வாழ்ந்திருக்கேன். அதனால ஆனா பிசினஸ்ன்றது என்னதான் நுணுக்கத்தை போட்டாலும் ப்ரெஷர்ஸ் எந்த பக்கம் வருதுன்னு தெரியாது. அதை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு வாழ்க்கை நிறைய பாடங்களை சொல்லி தரும். அது வர்றதுக்கு ஒரு ஏஜ் வரணும். இளமையில் எடுத்த உடனே பிசினஸ் பண்ணணும், நம்ம தனுஷ் மாதிரி பண்ணணும்னு சொன்னா படத்திற்கு வேணா அது சரியா இருக்கும், வாழ்வியலுக்கு சரியா வராதுன்றது என்னுடைய எப்படி சொல்றது வாழ்க்கையின் தத்துவமே சொல்லுவேன். அதனால படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது மட்டும்தான் பாமர வாழ்வியலில் பெரிய மாற்றத்தை. நான் சொன்னது ஒரு பொண்ணு, ஈவன் என் பொண்ணுமே நல்லா சம்பாதிச்சதுனாலதான் உடனே நெக்ஸ்ட் லெவல் போக முடிஞ்சது. இப்போ அந்த என் பொண்ணு வந்து வீடு வாங்குற, அந்த அம்மா தனியா வீடு வாங்குறோமா, நீ சம்பாதிச்சது உன் வருமானத்துல நீ சம்பாதிச்சிட்டமா, அதை விட்டு எனக்கு வேணாம், இப்ப நான் சம்பாதிக்கிறேன்ல, நான் என் பொண்ணுக்கு என் ஃபியூச்சர் என் குழந்தைக்கு நான் வந்து ஹார்ட் ஆஃப் சிட்டில வீடு வாங்க போறேன், எனக்கு வருமானம் இருக்குது, நான் பாத்துக்கிறேன்மா, நீ என்ன ஃப்ரீயா பறக்க விடு அப்படின்னு சொல்றா. அங்க நிக்கிறதும் என்ன வேலை வாய்ப்பு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சாமானிய மக்களின் நடுத்தர மக்களின் வாழ்வியலில் பெரிதும் முன்னேற்றத்தை மாற்றத்தை பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவது வேலைக்கு செல்வதே என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு இறுதி பேச்சை வந்து சுசிலாமா கொடுத்திருக்காங்க. நீங்க என்னதான் வந்து தொழில் செஞ்சாலும் அதுக்கான முதலீடு பாத்தீங்க அப்படின்னா அந்த பணிக்கு பணிக்கு சென்று அதில் வரும் ஊதியத்தில் தான் வந்து நீங்க முதலீடே வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட சொந்தமா பார்த்து அவங்களுடைய ஒரு உதாரணங்களையும் வந்து சொன்னாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில வந்து ஒரு பணிக்கு சேர்ந்தவுடன் ஒரு கவர்மெண்ட் பணி மாதிரி சேர்ந்தவுடன் டிப்ளமோ படிக்கிறாங்க. டிப்ளமோல இருந்து ஒரு நல்ல ஒரு பணிக்கு சேர்ந்தவுடன் அதுக்கப்புறம் வந்து வாழ்வியல் எப்படி மாறுது அப்படிங்கறத பத்தி ஒரு உதாரணம் வந்து எடுத்துக்காட்டா கூறியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே அந்த டென்ஷனோட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து அவங்கதான் வந்து பாத்துக்கணும். ஒரு பணிக்கு போறாங்க அப்படின்னா 9 to 6 அப்படின்னா 6 மணிக்கு மேல வந்து வீட்டு வேலைகள் அடுத்து என்ன அப்படின்னு அவங்களோட குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. இதன் மூலமா வந்து நம்ம வந்து பணிக்கு செல்வது சிறந்தது அப்படின்னு நீங்கள வந்து நெப்போலியன் அவர்களும் ஸ்ரீராம் அவர்களும் 2 பேரும் வந்து பேசின கருத்துக்கள் எல்லாமே வந்து அவங்க பார்வையிலும் அவங்களுக்கு தெரிந்த உதாரணங்களை வைத்து எல்லாமே நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கெல்லாம் வந்து இறுதிவாதமாக தொழில் செய்வதுதான் சிறந்தது, அது தொழில் செய்வதன் மூலமாக வாழ்வியல் மாற்றத்திற்கு பெரிதும் துணை புரிய முடியும் அப்படிங்கிற ஒரு அணியில் பேசுவதற்கு செல்வி லோகநாயகி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணட்டுமாண்ணே? ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை அற்றை தமிழ்தாய் இங்காட்சி புரியும் வரை மற்ற இனத்தாருக்கு மண்டியிடான் மாத்தமிழன். மண்டியிட்டால் பிறப்பின் மேல் ஐயம் பெற்றோர் மேல் ஐயம் என்று சற்றும் தயக்கமின்றி சாற்று என்ற வரிகளுடன் இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அண்ணன் அவர்களுக்கும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழி பவித்ரா அவர்களுக்கும் என்னணியிலும் எதிரணியிலும் நிறைய வலுவான கருத்துக்களை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்க நிறைவு வணக்கம். வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு பெரிதும் திரண்டிருப்பது தொழில் செய்வதா பணிபுரிவதான்ற ஒரு நல்ல தலைப்பு. ஏன்னா இதெல்லாம் தான் பேசப்பட வேண்டிய தலைப்பு. நம்ம நகைச்சுவையாக 1000 பேசினால் கூட இந்த மாதிரியான தலைப்புகள் தான் யாரோ ஒருவருக்கு அவருடைய மனதிலும் வாழ்க்கையிலும் வாழ்வியலிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதனால இப்ப என்னுடைய தலைப்பு வந்து தொழில் செய்யறதுதான். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இயல்பாகவே நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா படிக்கிறதும் வேலைக்கு போறதும் படிச்ச வேலைக்கு போறதும் ஒரு அரசு தேர்வு எழுதி அதுல தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்றதும் மிக 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 நல்ல விஷயம். ஒரு இயல்பாக வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இயல்பா அன்றைய நாளை வந்து கடப்பதற்கும் அன்றாட தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கும் ஒரு கௌரவமாக எந்த விதமான இன்னல்களும் இல்லாம அந்த மனுஷனா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, அவர் ஐடில ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கும் ஒரு கௌரவமான ஒரு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சிறந்த வேலை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வச்சுக்கலாம், வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது,
மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பெரிதும் துணை நிற்பது, நல்ல வகையான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப துணை நிற்பது பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மனிதன் முயற்சி எடுத்து சிரத்தை எடுத்து செய்யக்கூடிய தொழில் தான். இந்த கருத்தை வந்து கண்டிப்பாலையுமே ஆமோதிச்சிட முடியாது. எதிரணியில என்னுடைய சகோதரி அம்மா அவர்கள் மிக மிக அருமையா வந்து கருத்துக்களை சொன்னாங்க. எல்லாமே ஏற்புடையதுதான். அவர்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மகளை மிக எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டே கருத்துக்களை பேசினாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு மனிதன், மீண்டும் சொல்ற, இயல்பா அன்றாட வாழ்க்கைய வாழ்றதுக்கு பணிக்கு செல்வது சிறந்தது. ஆனால் வாழ்க்கையிலே வாழ்வியலிலே ஒரு புதிய மாற்றத்தை முன்னேற்றத்தை காண விரும்பும் இளைஞனோ அது 40 வயதை கடந்தவரோ அவங்க வந்து நிச்சயமாக அந்த தொழில் செய்யறது மூலமாக மட்டும்தான் அந்த மாற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டு வர இயலும். இதுதான் உண்மையானது. ஏன் நான் சொல்றேன்னா, ஏதோ நம்ம பேச்சுக்கு நம்ம சொல்லிட்டு போனது தவிர நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேரை பார்த்ததால்தான் சொல்றேன். நான் ரொம்ப பெரிய இடத்துல வந்து இதை விளக்க விரும்பல, சின்ன எளிமையா சொல்றேன். இப்ப என்னோட ஸ்கூல் படிச்ச ஒரு பொண்ணு, ஒரு காலேஜ் படிச்ச பொண்ணு ஒருத்தவங்க என் கூட சேர்ந்து படிச்சாங்க. அவங்க வந்து காலேஜ் முடிச்ச உடனே 2021 பாஸ் அவுட்னாங்க. முடிச்ச உடனே 2022ல ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போயிட்டாங்க. லூக்கஸ்ல வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க, அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல நார்மலா முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பள்ளியில வந்து ஆசிரியரா போயிட்டாங்க. பிரைமரி பசங்களுக்கு எடுக்கிற ஆசிரியரா போயிட்டாங்க. இதே இன்னொரு பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, மெஹந்தி போட ஆரம்பிச்சாங்க. மெஹந்தி போட்டு டிசைன் மெஹந்தி, அது போல பார்லர், நிறைய கொஞ்சம் கொஞ்சமா சும்மா பக்கத்துல வீடுகள்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்க சொந்தக்காரவங்களுக்கு பெரியம்மா பொண்ணு, அத்தை பொண்ணு, அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுவும் நிறைய கான்டெக்ட் கிடைச்சது. அதை யூஸ் பண்ணி அவங்க அந்த மெஹந்தி ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கு நிலைமைக்கு அந்த ஸ்கூல்ல வேலைக்கு போனாங்க இல்லையா, அதே பள்ளியில இந்த 6 வருடம் கடந்து போயிருச்சு, அதுக்கப்புறம் 5 வருடம் கடந்து போயிருச்சு. அதே பள்ளியிலேயே அவங்க வந்து இன்னும் என்ன ரொம்ப இன்கிரிமெண்ட்லாம் இல்ல, ஒரு 500 ரூபாய் சம்பள உயர்வோட கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக அதே நிலைமையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போன பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னுடைய தோழி, அவங்களுமே அதே மாதிரி அந்த 12,000 சம்பளம் இப்ப வந்து 4 வருடம் கழித்து 13 ரூபாய் வாங்குறாங்க. அதே சம்பளத்தோட எந்த விதமான முன்னேற்றமும் சொல்ல முடியாது. அன்றாட தேவைகளையும் செஞ்சுக்கிறாங்க. அதுல எந்த விதமான குளறுபடியும் இல்லை. ஏன்னா வேலைக்கு போறதால அவங்க நார்மலா அவங்களுக்கான தேவைகளை செஞ்சுக்க முடியுது. அவங்க வீட்டுக்கு ஏதோ கொண்டு கொடுக்க முடியுது. 12,000 ரூபாய் தான் கடந்த. ஆனா என்ன, அந்த 5 வருடமா அவங்களுடைய வாழ்க்கை சூழல் அந்த 12,000 13,000 இந்த 7,000 ரூபாய் அந்த விசா போனவங்களுக்கு இதே நிலைமையிலதான் இருக்காங்க. எந்த விதமான வாழ்க்கையில புது முன்னேற்றமுமே கிடையாது. அதுவும் பணிக்கு செல்றவங்களை பத்தி இன்னொரு விஷயமும் கூட இருக்குது. இப்ப இந்த இடத்துக்கு வர, இந்த மெஹந்தி போட ஆரம்பிச்சாங்க இல்லையா, அவங்க நார்மலா அவங்க படம் வரையக்கூடியவங்க, ஒரு ஆர்டிஸ்ட். அதை மெஹந்தியா போடலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி போட ஆரம்பிச்சு, சொந்தக்காரங்களுக்கு போட ஆரம்பிச்சு, நண்பர்களுக்கு போட ஆரம்பிச்சு, அது மூலியமாக நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைச்சி, இன்னைக்கு நான் போய் சொல்லல, இன்னைக்கு இந்த நிகழ்வு நான் பேசுவாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இன்னைக்கு அவங்க கடை திறந்திருக்காங்க. திருவாரூர்ல இருக்கக்கூடிய 4 கால் மண்டபத்துல ஒரு மெஹந்தி ஷாப்போட சேர்த்து ஒரு பிரைடல் மேக்கப், ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க. புதுசா ஒரு 2 லட்சம் ரூபாய் லோன் போட்டு அதை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா அந்த லோன் மட்டும்தானா அப்படின்னா இல்ல, இவ்வளவு வருடமாக அதுல அவங்க சம்பாரிச்சது நிறைய அவார்டு, இந்த பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு கௌரவிப்பாங்க, நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு அந்த மெஹந்தி மகா அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்கு, அதுக்குள்ள போனீங்கன்னா தெரியும். அவங்க வந்து எவ்வளவு பேருக்கு மெஹந்தி மகாவை தெரியும். திருவாரூர்ல எந்த மாதிரினாலும் மெஹந்தி மகாவை தான் புக் பண்ணுவாங்க. அவங்களுடைய அப்பா ரீசெண்டா தவறின பிறகு அவங்க அக்காவையும் கூட, அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க, தம்பி தங்கச்சி, இந்த 3 பேரையும் அந்த குடும்பத்தை சுமக்குறாங்க. அது சுமக்கிறத தாண்டி இத்தனை பொருட்களை குடும்பத்துக்காக வாங்க முடியுது. புதிதாக ஒரு கடை ஓபன் பண்ண முடியுது. தங்கச்சி தம்பி எல்லாம் தானோர் இந்த வீட்டுக்கு ஒரு ஆணா இருந்து பாத்துக்க முடியுதுன்னு சொன்னா, அந்த தொழில் அவங்க காட்டிய ஆர்வம், அந்த தொழில் அவங்களுக்கு கொடுத்த மாற்றம், அந்த தொழிலை அவங்க செய்த காதல், இது அத்தனையும் தான். இதே அவங்க ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போயிருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு சிக்கல்னா கூட அங்க எதுவுமே நம்மளால கேட்டு வாங்க முடியாது, சம்பளத்தை தவிர. அதனால அது மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு மாற்றத்தெல்லாம் வாழ்க்கையில ஏற்படுத்திடாது. நான் என்னுடைய வாழ்க்கையில சந்திச்ச இந்த 3 நபர்களை எடுத்துக்காட்டா வச்சு சொல்றேன். இந்த 3 பேரு மட்டும் இல்லைங்க, இது போல ஒவ்வொரு இந்த இளைஞன் வந்து வரும் பொழுதும் நிறைய படிச்சிருப்பாங்க. தானா சிந்திச்சு ஒரு தொழில் செய்யும் பொழுது அதுல வந்து நிச்சயமா ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனா அந்த தொழில நம்ம வந்து சின்சியரா, அதற்காகவே முழுவதுமாக நேரம் கொடுத்து நேர்மையா உண்மையா எந்த தொழிலை, அது சின்ன டீ கடையா இருந்தா கூட சரிங்க,
செய்தாலும் கூட வாழ்க்கையில இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அதனால கண்டிப்பா பெரிய நல்லதொரு மாற்றத்தை எங்களால அணுக முடியும். ஏன்னா ஆச்சி மசாலா எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆச்சி மசாலா பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு ஃபேமஸா இருக்கு. ஒரு இது குறிப்பிட்டு பேசலாமான்னு தெரியல. தவறா இருந்தா நீங்க யாரும் இது பண்ணிக்க வேண்டாம். ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நமக்கு ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். முன்னாடி பழைய காலத்து பள்ளியில இருந்தவங்க அவங்க சும்மா இந்த ஆச்சியில ஊறுகாய் மசாலா எல்லாம் ஸ்கூலா கொண்டு வந்து ஸ்கூல்ல சாரு இருந்துச்சு இந்த பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் போய் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க சும்மா சாம்பிளுக்கு அதை டேஸ்ட் பண்ண கொடுத்தவங்க தான் ஆச்சி மசாலா. இன்னைக்கு இந்த ஆச்சி மசாலாங்கிறது எத்தனை பெரிய நிறுவனமும் சிந்திச்சு பாருங்க. அது போலதான் ஒவ்வொரு பெரிய பெரிய தொழில்களுக்கும் பின்னாடி அது டைலரிங் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு டைலர் தொழில்நுட்பம் வச்சு அத்தனை பேருக்கு வந்து வேலை கொடுக்கும் அளவிற்கு அது ஆச்சி மசாலாவா இருக்கட்டும், சின்னதா ஆரம்பிக்கப்பட்ட எத்தனையோ பிசினஸ் சும்மா வீடு வீடா போய் கொடுக்கப்பட்ட சாம்பிள் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு எத்தனை பெரிய ஆட்களாக, எத்தனை பொருள் வசதியுடன், எத்தனை வாகன வசதியுடன், எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பிரிச்சு பார்க்கணும். அதனால நீங்க இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க படிச்சு வேலைக்கு போங்க. அதுவும் இந்த அரசு வேலையில எல்லாம் இன்று 1000 சிக்கல். இப்ப சமீபத்தில் நடந்த பட்சம் அது வந்து அரசினுடையது, நம்ம தவறாதான் எதையும் சொல்லல. சமீபத்தில் நடக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எத்தனை ஆண்டு காலம் படித்து சிரமப்பட்டவங்க எழுதிட்டு அழுதுகிட்டு வந்த ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேர் என்னுடைய ஒரே சென்டர்ல 6 பேர் குரூப் எழுதிட்டு அழுதுகிட்டு வந்தாங்க. ஏன்னா அப்படி வந்து ஒரு இக்கட்டான நிலை இருக்கும் பொழுது நம்ம நிறைய வரலாறு படிக்கணும்ன்றது அவங்க தப்பு தானம்மா. கண்டிப்பா ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி இருந்து தமிழர்கள் வரலாற்றுல இருந்து கேள்வி கேட்டோம். அது குற்றமா சொல்றீங்களே நீங்க? குற்றமா சொல்லலன்னா அவங்க படிச்சதுல இருந்து கிமுல இருந்து கேட்போம். கிறிஸ்துவ கூட பணி செஞ்சவங்க எல்லாம் கேட்க போறோம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்லக்கூடாது. ஓகேண்ணே, அண்ணன் சொன்ன மாதிரி நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இருந்தாலும் அவர்களுடைய கண்ணீர் 8 வருஷம் 7 வருஷம் படிச்சவங்க எனக்கு அதை பத்தி நான் ஒரு தெளிவு இல்லாம நான் பேசுற தவறுதான் நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அதை பார்க்கும் பொழுது அரசியலையே நினைக்கவே பயமா இருக்கு. கேட்டானா என்னை அடிப்பான். அது அண்ணன் சொல்ற மாதிரி அண்ணன் சொல்ற கருத்தை நான் நிச்சயமா ஏத்துக்கிறேன். அண்ணனுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. சொல்லுதல் யாருக்கும் எளிய அழிய சொல்லுதல் யாருக்கும் அதனால அண்ணன் சொல்றது ரொம்ப சரியான ஒரு கருத்து தான். தெரியாம நான் வந்து அண்ணன் சரியா சொன்னாங்க, நான் தெரியாம அதை பத்தி சொல்லிருக்க கூடாதுதான். இருந்தாலும் அதை பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நம்மளும் ட்ரை பண்றோமே என்னதான் ஆகும் அப்படின்னு. படிக்காம போயிருந்த எனக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி இருந்துச்சு. படிச்சு 6 வருஷம் படிச்சிட போல அழுக்க வச்சு அதை பார்க்கும்போது எனக்கு பக்கு இருந்துச்சு. ஐயோ கடவுளே, நம்ம இன்னும் அரசு தேர்வுக்கு எல்லாம் படிக்க கூடாதுப்பா அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. நான் தவறான நீங்க வந்து அரசு தேர்வுனா மாநில அரசு படிக்கூடாது. நீங்க மத்திய அரசு படிச்சு யூபிஎஸ்சி எழுதி உங்களை கலெக்டர் ஆக்கணும்னு நாங்க ஒரு மோட்டிவேஷன் பண்றோம். அப்படி எடுத்துக்கோங்க. பாசிட்டிவா நீங்க சொல்ற மாதிரி இனிமே பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். மாநில அரசு வேண்டாம், நம்ம மத்திய அரசுக்கு போவோம். மத்திய அரசுக்கு போவோம். ஓகேண்ணே. அதனால அந்த மாதிரி மத்த விஷயங்கள் நிறையவே நமக்கு வந்துட்டு இடர்பாடுகள் இருக்கும், சிக்கல் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அதை ஆரம்பிக்கும் பொழுதுதான், அதை ஆரம்பிச்சு ஒரு 6 மாத காலங்கள் நம்ம சின்சியரா இருந்தா நிச்சயமா சாதிக்கலாம். இன்னொன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நார்மலா ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், அது கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பணி நார்மலா செல்லக்கூடிய வேலையை சொல்றேன். எவ்வளவு ஒர்க் ப்ரெஷர். அதுவும் இந்த 20 வயசு 22 வயசுல வந்துட்டு இந்த பசங்க லோன் செக்ஷன்ல வேலைக்கு போறாங்க பேங்க்ல. அந்த லோன் கலெக்ஷன்ல இருக்கிற பசங்க முடி கொட்டிடுது. அவங்களுக்கு வந்து அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு நிலையாவே இருக்க மாட்டாங்க. என்ன பேசுறாங்கன்னு புரியல, என்ன சாப்பிடுறாங்கன்னு புரியல. எப்ப பார்த்தாலும் கான்ஃபரன்ஸ் கால். அந்த காதுல அந்த கழுத்துல போட்டிக்கிட்டே அந்த யமனோட பாசக்கயிறுக்குள்ள எப்ப பிடிச்சில அது கழுத்துலயே எப்ப பார்த்தாலும் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்ல அந்த ஹெட்போனை போட்டுட்டு அவங்க வந்து தினம் லோன் கலெக்ஷன் ஒரு தருணம் மட்டுமா நான் சொல்லிக்கிறேன். நான் ஹெச்ஆர் அன்னைக்கு ஒரு பையன் இன்டர்வியூ வந்திருந்தான். அவன் லோன் கலெக்ஷன் தான் ஒர்க் பண்றான். நாங்க வேற ஃபீல்டு. பட் அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸான பையன் வந்திருக்கான். அவங்க கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டேன் என்னாச்சு எப்படி இருக்கும்போது அவன் ப்ரெஷர் தான் சொல்றான். அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த லோன் கலெக்டர்களுக்கு எல்லாம் ஒரு டார்கெட் இருந்திருக்கு. 10,000 20,000 அந்த மாதிரி இத்தனை பேசிட்டு வாங்குற மாதிரி டார்கெட் இருந்திருக்கு. அதனால இந்த பையன் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவதற்காக என்ன பண்ணிருக்கான், அவங்க கொடுக்கல, லோன் வாங்குறவங்களே கொடுக்கல, இவன் கை காசு போட்டு இவன் கட்டியிருக்கான். அந்த மாதிரிதான் அவ்வளவு நிறைய பேர் அந்த மாதிரி கை காசை போட்டு மாட்டிக்கிறாங்க. வாங்கவும் முடியாம ஒரு சொத்தவும் முடியாம லாக் ஆகி அதுல அவ்வளவு பிரஷரை சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி இது பண்ணும்போது ஒரு
ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் கூட போகுது. பட் அதுக்கு மேல சர்வை ஆகுறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கும் கடனாளியா மாறுறதுக்கான சூழ்நிலை வந்து ரொம்ப அதிகரிச்சிருது. கண்டிப்பா அண்ணா, கண்டிப்பா. அது நேரடியா இருந்து நான் பார்த்ததால, என்னுடைய அக்கா கணவரும் கூட அந்த லோன் செக்ஷன்ல தான், டிராக்டர் லோன் செக்ஷன்ல தான் ஒர்க் பண்றாங்க. அத பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எப்படி இருக்காங்க, இயல்பாவே அவங்களோட நடந்துக்கிற விதம், வீட்ல பேசுறது, எங்க கூட வந்து நேரம் கொடுத்து அவங்க பேசுறதோ, இல்ல எங்க கூட பேசுறதோ, வெளில போறது எதுவுமே இல்லாம, எந்த நிம்மதியுமே இல்லாத மாரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரோபோட் மாரி இருக்கு அப்படியே. அடுத்தடுத்து யாரு போன் பண்ணுவா, யாருக்கு பதில் சொல்லணும், யாருக்கு லோன் கேட்கணும், எங்க கலெக்ஷனுக்கு போறோம், கஸ்டமர் பாஸ் இன்னொரு இது வந்து பேங்க் தான் லோன் செக்ஷன்ல தான் வேலை செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து 58 வயசு முடிஞ்சு ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பணி மாறுதல் எல்லாம் இது பண்ணி வேற ஒருத்தவங்க தான் இருக்காங்க. பட் என்னன்னா இந்த லோனை வந்து சாங்ஷன் பண்ணீங்க, ரிட்டர்ன் வாங்கி கொடுங்கன்னா அந்த அந்த பணியாளர்கிட்டயே வாங்கி கொடுக்குறாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு பேங்க்ல. அதுவும் நம்ம வேலையை விட்டு வர போறோம்னாலே 3 மாசம் லெட்டர் போட்டுட்டு, நீங்க 3 மாசம் வரையில நம்ம வந்து என்ன பண்ணணும், சம்பளம் இல்லாம வேலை பார்த்து கொடுக்கணும். அந்த மாதிரி வேற ஒரு விஷயம் இருக்கு. அதனால இத்தனை விஷயங்கள் நேரடியா நம்ம வெளில இருந்தே நான் இந்த தலைப்புக்கு எதையுமே நான் எடுத்து பேசல. என்னுடைய பக்கத்துல இருந்து நான் பார்த்த விஷயங்களை மட்டும்தான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அதுல எதுவும் தவறுகள் இருந்தாலும் நீங்க அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாம சரி செஞ்சுக்க சொன்னீங்கன்னா நிச்சயமா சரி செஞ்சுக்குவேன். நான் பெரிய எக்ஸாம்பிளுக்கு நான் போகல. நம்ம என்னோட பக்கத்துல பழகினவளை பார்த்தா நான் சொல்றேன். எனக்கு தெரிந்த வரையிலும், நான் பார்த்த வரைக்கும், ஒரு இடத்துல வேலைக்கு போறது அப்படிங்கிறது இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா உங்களை மென்டலி டிப்ரெஸ்ட் ஆக்கிடுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உழைப்பை முழுவதுமாக சுரண்டி கொண்டு மிக மிக குறைந்த ஊதியத்தை தான் கொடுக்குது. ஆனா நீங்க தொழில் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நிம்மதி, உங்களாலதான் நடக்குதுங்க நிம்மதி. எப்பொழுது வேண்டுமானா யாருக்கும் கை கட்டி நிக்கணுங்கிற அவசியம் இல்லாத ஒரு விஷயம். அது எவ்வளவு செலவு சந்திச்சாலும் நம்ம தரத்தை குறைச்ச மதிப்பீட்டாலும் கூட நாளைக்கு முன்னேறின பிறகு யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க வந்து நம்ம கிட்டதான் நின்னாகணும். ஸ்கூல்ல வேலை பார்க்கிற ஆசிரியரை விட ஸ்கூல் ஓனரா இருக்காரு பாத்தீங்களா, அவர் பெருசா படிச்சிருக்க மாட்டாரு, ஆனா ஒரு ஸ்கூலுடைய ஓனரா இருப்பாரு. படிக்காதீங்க யாருக்குமே சொல்ல வரல, நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அந்த அனுபவங்களை எல்லாம் எல்லாருமே புரோட்டா போட தெரியுமா தெரியாது. அண்ணா சொல்ற மாதிரி எல்லா ஹோட்டலும் முதலாளிக்கு புரோட்டா போட தெரியாது. அதனால நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய கத்துக்கோங்க. நீங்க உங்க படிப்பிலே பெற்ற அறிவுகளை எல்லாம் நல்ல தொழிலே பயன்படுத்தி நீங்க முன்னேறுங்க. வேற எங்கேயும் படிக்க செல்ல பிடிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன், அவங்க படிக்க போகணும், அரசியல் எழுதணும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்க முயற்சி பண்ணுங்க. ஆனால் வாழ்க்கையில் தொழில் செய்துதான் முன்னேற வேண்டும். வாழ்க்கையில பெரிய மாற்றம் வேணும்னு விரும்பக்கூடிய இளைஞர்கள் நிச்சயமா நிறைய படிச்சு அறிவு வளர்த்துக்கிட்டு அந்த அறிவை எல்லாம் தொழில் ரீதியாக பயன்படுத்தி தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைங்க, மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட்டா வாங்க. அதனால மீண்டும் இறுதியாக என்னுடைய தலைப்புக்கு இறுதி உரைக்கு வந்துட்டேன். எனவே வாழ்க்கை இயல்பான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுபவர்கள், அன்றாட தேவையை பூர்த்தி செய்து கொண்டு இயல்பா இருக்கிறது தெரியாது அப்படின்னு வாழ விரும்புபவர்கள் அத்துணை பேரும் நீங்க படிச்சு வேலைக்கு போங்க. ஆனால் வாழ்விலே அழகிய பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி சாதித்து பெயரை பொறிக்க விரும்புபவர்கள் எல்லாரும் நல்ல தொழிலை தேர்ந்தெடுங்கள், தொழில் செய்து முன்னேறுங்கள். எனவே தொழில்தான் வாழ்வியலில் பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை தரும் என்று என்னுடைய வாதத்தை முன்வைத்து வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையம்மா. இறுதி பேச்சாளர் வந்து சரவடி மாதிரி வெளிச்சு உங்களோட கருத்துக்கள் எல்லாமே தெரிவிச்சிருக்கீங்க. என்னதான் வந்து பணிக்கு செல்வதனால அவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்துக்கொள்ள முடியுது, துணையா இருக்க முடியுதுனாலும், பட் அந்த வாழ்வில் மாற்றம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னா அந்த தொழில் செய்வதுதான் சிறந்த வழி அப்படிங்கிற உங்க கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கீங்க. நிறைய உங்களுக்கும் வாழ்க்கை நடந்த உங்களுக்கு நேரில் பார்த்த உதாரணங்கள் நிறைய சொன்னீங்க. இதை வைத்து நம்ம வந்து வாழ்வியல் மாற்றத்துக்கு பெரிதும் துணை பெறுவது தொழில் செய்வது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. 4 பேச்சாளரும் அவங்களோட பணியை வந்து அற்புதமா வந்து நிவர்த்தி செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இறுதியா வந்து நடுவரின் தீர்ப்பு இந்த இத்தனை பட்டிமன்றங்களையும் இது வந்து ஒரு மனதிற்கு நெருக்கமான ஒரு பட்டிமன்றம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் சரி, பணிக்கு செல்வது தொழில் செய்வது ரெண்டையுமே வந்து நான் கண்கூட பார்த்துருக்கேன், நான் பண்ணிட்டும் இருக்கேன். நிரந்தரமா ஒரு பணிக்கு செஞ்சிருந்தாலும் தனியா வந்து சுய தொழிலும் வந்து பார்ட் டைமா வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரெண்டுலையுமே நான் பிறந்தங்காட்டிக்கு ஒரு நல்ல ஒரு நடுநிலையா இருப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ரெண்டையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து கல்ல பார்த்துருக்கேன். நான் நேரடியா வந்து ஒரு சிறந்த ஆண்களாம் படிக்க செஞ்சிருந்தாலும் தொழில் செய்வதையும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்பா பிசினஸ் பண்றாரு, மாமா பிசினஸ் பண்றாரு, இவங்களையும் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் வந்து ஒரு பார்ட் டைமா வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டுக்கான ஒரு வேறுபாடுகள் வந்து நான் நிறைய வந்து உணர்ந்துருக்கேன். என்னோட வாழ்க்கையிலுமே
பாத்தீங்க அப்படின்னா நானே வந்து நேரடியா வந்து உணர்ந்திருக்கேன். அதே மாதிரி இந்த பட்டிமன்றத்தில் பேச்சாளர்களையும் சரி, அவங்கவங்க கருத்து, அவங்கவங்க பார்வை, அவங்கவங்களோட உதாரணம், அவங்கவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க, அந்த உதாரணங்கள் எல்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலைப்பை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, வாழ்வியல் மாற்றம் நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்தை நோக்கி வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதே வந்து நம்ம ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சரி, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 கேள்வியுமே எடுத்தாலுமே அப்ப இருந்த காலகட்டத்தில் இருந்த வாழ்வியல் சூழல்களாகட்டும், செலவு செய்யறதாகட்டும், அறிவியல் மாற்றங்களாகட்டும், சூழலியல் மாற்றங்களாகட்டும், எல்லாமே வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து இந்த வாழ்வியல் மாற்றத்தை பார்க்கும்போது இந்த பொருளாதாரம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த வாழ்வியல் மாற்றம், இந்த சூழல் மாற்றமா வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தோட செலவுகள் ஆகட்டும், அவங்க செலவு எதுக்கான செலவு செய்தார்கள் அப்படிங்கிறது இப்ப கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாலும், ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாலும் அதுக்கான வேறுபாடுகள் இருக்கும். இது 50 வருஷத்துக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கும் எடுத்து நம்ம செலவு முறைகள், அவங்களுக்கு இருந்த சூழல் வந்து எப்படி இருந்துச்சு எப்படி மாற்றம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து ஒரு விவசாயிகளா இருக்கும், குடும்ப தொழிலா இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் தான். இந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு வீட்லயுமே வந்து ஒரு சின்னதா அடுப்பு இருக்கும், சமையலுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். அதை வாங்குவாங்க, சமைப்பாங்க, உண்பாங்க, உறைவிடம் இருக்கும். அதுல வந்து ஓட்டி கொண்டு அந்த குடும்பத்தோட வாழ்க்கையில நடந்துட்டு இருப்பாங்க. பட் இப்ப இருக்கிற இதுல பார்த்தோம் அப்படின்னா, அத்தியாவசிய தேவைகளாக ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே 50 வருஷத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்து காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம். அதாவது இப்போ நம்ம பார்க்கறோம்னா ஒரு 1975 எப்படி இருந்திருக்கும், 2005 எப்படி இருக்கும், 2025 இருக்கும். ஒரு 3 தான் பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அத்தியாவசிய பொருட்களாகவே வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப இருந்ததுல வந்து ஒரு கட்டல் இருந்திருக்கும், ஆடு மாடு இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். 50 வருஷம் முன்னாடி எல்லாமே நாய் வளர்த்திருப்பாங்க. இந்த மாதிரியான இருக்கும். அது மூலமா வருவாயோ வேறோட பயன்பாடும் இருந்திருக்கும். எல்லாருமே வந்து விவசாயம் சார்ந்து கொஞ்சம் இருந்திருப்பாங்க. பட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நடுத்தர வர்க்கம் அப்படின்னு நம்ம சொன்னாலும், அது கிராமப்புறங்கள் அப்படின்னு சொன்னாலுமே டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, இந்த மாதிரியான சாதனங்கள் வந்து அத்தியாவசியம் போச்சு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இன்னும் கணினி, தொலைபேசி, ஒருத்தருக்கு 2 தொலைபேசி, வீட்டுல 2 பேர் காலேஜ் படிச்சிருந்தாங்கன்னா 2 பேருக்கு கம்ப்யூட்டர், இன்னும் அட்வான்ஸ்டா அலெக்சா, ஏசி, இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு சாதனங்களுமே வந்து ஒரு கம்பல்சரி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல வந்துருச்சு. அதே மாதிரி அப்பா வந்து எப்பவுமே வந்து சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படிங்கிற பழக்கம் இருந்தது. இப்ப வந்து செலவு செஞ்சுக்கலாம், அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம். கிரெடிட் கார்டு ஆகட்டும், அந்த கடன் அட்டை, அது மூலமாகவும் இப்ப லோன் கொடுக்குற ஆப்ஸ் ஆகட்டும், பேங்க்ஸ் ஆகட்டும் நிறையவே டெவலப் ஆனாங்க. எல்லாமே அறிவியல் மாற்றமாகட்டும், செலவு செய்யும் மாற்றங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிவிட்டது. அப்படி இருக்கும்போது இந்த வாழ்வியல் மாற்றம் நம்ம அடுத்த இதுக்கு முன்னேறது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வாகனங்கள், ஒரு வீட்டுக்கு 2 வண்டி, 3 வண்டி, 2 காரு, ஒரு கார் வச்சிருந்தா தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பணிக்கு செல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். 10,000 ஆகட்டும், 15,000 ஆகட்டும், நிரந்தர வருமானம் எப்பவுமே இருக்கும். இதுவே வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஒரு ப்ரொமோஷன்ல போறாங்க, நல்ல ஒரு பணி, நல்ல ஒரு கம்பெனி கிடைக்குது அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வருமானமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அந்த வருமானத்தை வச்சு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியலி வந்து ஸ்ட்ராங், அந்த பர்சனல் ஃபினான்ஸ்ல அவங்களோட வணிகத்தை, பணத்தை வந்து எப்படி கையாளுறாங்க, அதுல வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதைய வந்து முதலீடுகளாக மாற்றி அதுல இருந்து வருவாய் செய்யறது, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான பழக்க வழக்கங்கள் நிறைய வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமூக வலைதளங்கள் நிறைய வந்து அந்த முதலீடு சம்மந்தப்பட்ட காணொலிகள் வந்து நிறைய எக்கச்சக்கமா வருது. ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், பாண்ட்ல போடுறது, எஃப்டில போடுறது, பிட்காயின்ஸ்ல போடுறது, கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் இது பண்றது, இது மாதிரி நிறைய சாதனங்கள் வந்துருச்சு. அமெரிக்கன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு இந்த அறிவியல் வளர்ச்சினால இணையமும் இருக்கு, நமக்கு கைபேசி மூலமாவே வந்து எல்லாமே பண்ணிக்கக்கூடிய காலகட்டத்துல ஒருத்தங்க வேலைக்கு போறாங்கனாலே திடீர்னு உதவி வேணும் அப்படின்னா கடன் வாங்கிக்கலாம், அதை கடன் கட்டுறக்க இஎம்ஐ மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதிக்குள்ள சேவ் பண்ணி ஒரு பொருளாதாரத்துல முன்னாடி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகமா இது பண்ணிட்டு வருது. அதே மாதிரி இதுவே வந்து அவங்க அரசு வேலைகள் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான மரியாதை, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான மரியாதை வந்து இன்னும் நல்லாவே கிடைக்குது. ஒரு நல்ல விஓ போஸ்ட் இருக்காங்க, தாசில்தார் போஸ்ட் இருக்காங்க,
இல்லை இன்னும் இன்னும் நல்லா படிச்சு குரூப் 1 எழுதி நல்ல ஒரு ஆஃபீஸரா இருக்காங்க, கலெக்டர் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒரு அரசு பணியில வந்து நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கான மதிப்பும் இது வந்து பொருளாதார ரீதியாகவும் வந்து ரொம்ப அதிகம் மாற்றங்கள் நல்லா நடக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன குடும்பத்துல இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏழ்மையான குடும்பத்துல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு பணி கிடைக்குது அப்படிங்கும்போது சடனா வந்து அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அப்படி ஒரு வேலைக்கு இருக்கும்போது நிரந்தர வருமானம், நிரந்தரமா இம்ப்ளிமெண்ட் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா கிடைக்கும். ஏன் நம்ம அந்த வேலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூகுள் சிஇஓ எல்லாத்துக்கும் தெரியும், ஆல்பபெட்ஸோட சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி ட்விட்டர் சிஇஓ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இருக்கிற சிஇஓஸ் எல்லாருமே நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி பேங்க்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், நம்ம மல்ஹோத்ரா ஆர்பிஐயோட கவர்னர் மல்ஹோத்ரா இந்த மாதிரியான முன்னணியா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பணிக்கு செல்றவங்களா தவிர அவங்க வந்து சுய தொழில் தான் செஞ்சு முன்னேறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது. ஏன் நம்ம உதாரணமா எடுத்துக்கணும் அப்படின்னா பிரதமர் ஆகட்டும், முதலமைச்சர் ஆகட்டும், அமைச்சர்களாகட்டும், எம்எல்ஏ, கவுன்சிலர் இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அரசு ஒரு வேலைக்கு அவங்களுக்கு வந்து பணி மாதிரி தான் அவங்களுக்கும் மாதம் மாதம் சம்பளம் தான் கிடைக்கும். நம்ம விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டாலும் கிரிக்கெட் ஆகட்டும், மற்ற விளையாட்டுத்துறையில் எடுத்துக்கிட்டாலும் கிரிக்கெட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு இவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற பேசிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம நேஷனலுக்காக ஆடுறோம், ப்ரைடா பாக்குறோம், பயங்கரமா இது பண்றோம். பட் அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா பணிக்கு செல்றது தான். அதுக்கும் வந்து ஒரு மேட்ச்சுக்கு வந்து இவ்வளவு அப்படிங்கிற ஒரு சம்பளம் இருக்கு. வருஷத்துக்கு கான்ட்ராக்ட்ல கிரேடு வைஸா வந்து ஊதியம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா பணிக்கு செல்ற கணக்கு தானே தவிர அவங்களும் வந்து ஒரு தனி ஒரு ப்ரொஃபஷனல் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கான பணத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்யறது வந்து பணிக்கு செல்வதன் மூலமா தான் அவங்களோட பணத்தை பொருளாதார எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அதுல வந்து யார் வந்து நிதி நிர்வாகத்துல நல்லா இருக்காங்களோ அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கான மாற்றத்திற்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ், அவங்களோட திறமைகளை வந்து எப்படி எல்லாம் வளர்த்திக்கிறாங்களோ அதன் மூலமா வந்து பணியிலையும் வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், ஊதியங்கள் கிடைக்கும். ஊதியங்கள் கிடைக்கலன்னா வேற ஒரு கம்பெனிக்கு மாறிக்குவாங்க. வேற கம்பெனில இருந்து நல்லா சம்பளம் கொடுக்குது அந்த மாதிரி இது பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்வை மாற்றத்தை நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம், வாழ்வை மாற்றத்திற்கு பெரிதும் துணை பெறுவது பணிக்கு செல்வதுதான் அப்படின்னு சொல்லிடலாம். பட் எதிரணிகளை கண்டிப்பா விடவே மாட்டாங்க, தொழில் செய்வங்களை கண்டிப்பா விடவே மாட்டாங்க. அப்படி தொழில் செய்யும் போது என்ன அப்படின்னா நீங்க பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இந்த பணிக்கு செல்றத வந்து ஒரு கட்டமைப்பா தான் இருக்குமே தவிர ஒரு வாழ்வியல் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா அது கொடுக்கவே கொடுக்காது. சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டமும் சரி, நம்ம கல்வி வந்து ஆசிரியரும் சரி ஒரு மாய பிம்பத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஒரு மாணவன் இருக்கிற மாணவி இருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். இதே ஒரு கான்செப்ட் தான் சொல்றாங்களே தவிர யாருமே வந்து தொழில் கல்வியை பத்தியோ தொழில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜஸ் பத்தியோ வந்து யாருமே வந்து யாருக்குமே தெரிவிக்கிறதே கிடையாது. இப்ப நம்ம தொழில் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கான நிறைய வந்து ஒரு அட்வான்டேஜஸும் நிறைய இருக்கு. அவங்களுக்கான வாழ்வின் மாற்றத்திற்கு துணை புரிந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் செய்வது மூலமா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப நம்ம பணிக்கு போறதை ஒப்பிட்டு பார்க்கும்போது பணிக்கு செய்யறவங்க நீங்க என்னதான் வந்து கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சம்பளம் வரும், ஒரு ப்ரெஷர் வரும், கார் வாங்கணும்னு நினைப்பாங்க, கார் வாங்குவாங்க, அடுத்தது வண்டி வாங்கணும்னா வண்டி வாங்குவாங்க, வீடு கட்டணும்னா வீடு கட்டி லோன் போட்டுருவாங்க. லோன் போட்டுட்டாங்க அப்படின்னாலே 15 வருஷம் 20 வருஷம் அவங்க வந்து வேற எதையுமே சிந்திக்க முடியாது. பணியில இருந்து திடீர்னு எல்லாம் விலக்கிட்டாங்க அப்படிங்கறது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன செஞ்சாலும் சரி, ஆட்சியாளர்கள் மாறினாலும் சரி, பிரைவேட் கம்பெனிக்கு போறாங்க எப்படி இருந்தாலும் சரி, ஜிஎம் திட்டினாலும் சரி, யார் என்ன செஞ்சாலும் வந்து அவங்க ஒரு டக்குனு வந்து மாறிட முடியாது. ஏன்னா இந்த பொருளாதார கட்டமைப்பே அந்த கார் லோன்ல போட்டு கார் வாங்கணும், லோன் போட்டு வீடு கட்டணும். உதாரணங்கள் சொன்னாங்க அப்படிதான் சொன்னாங்க, முதலீடு சேர்த்து வைக்கிறாங்க, அதை இது வந்து கொஞ்சம் லோனை வாங்கி வீடு கட்டணும் போது அவங்க இன்னொரு 15 வருஷத்துக்கு வந்து பணிக்கு தான் போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு தவிர வாழ்வியல் வந்து மாறாது. இப்பதான் வந்து அவங்க பேசிக்கே வருவாங்க. பேசிக்கா இந்த சமுதாயம் வந்து இதெல்லாம் பேசிக்குன்னு நினைக்குதோ அதுக்குத்தான் வந்து அவங்க வருவாங்க. அதுக்கே வந்து அவங்க பணிக்கு செல்வது வந்து அதுக்குத்தான் உதவுமே தவிர ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு வருமா இல்ல பிராண்ட் கிரியேஷனுக்கோ வருமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விதான். அது 1-2 தான் வந்து பண்ண முடியுமே தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு ரேஸ்லயே தான் ஓடிட்டு இருப்பாங்க. இப்ப இதுவே வந்து நம்ம தொழில் செய்வங்களை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு பிளானோட இருப்பாங்க. இது பண்ணணும், இந்த வேலைகளை பண்ணணும்னு தான் இருப்பாங்க. பணிக்கு செல்றவங்களும் பிளான்ல இருப்பாங்க நீங்க சொல்லலாம், நான் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவங்களுக்கான வேலைப்பளு வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும்.
அதே மாதிரி இந்திய அமைப்பு பார்த்தோம், நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னாலும் எந்த ஒரு பிரைவேட் செக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்த உழைப்பு வந்து கொடுக்குறாங்களோ அந்த உழைப்புக்கான ஊதியம் கொடுக்குறாங்களா அப்படின்னா அது நிச்சயமா கிடையவே கிடையாது. நம்ம கல்விகளாகட்டும், கல்லூரிகளாகட்டும், பள்ளிகளாகட்டும், ஆசிரியர்களுக்கான அங்கீகாரம் அங்கீகாரம் கிடைக்கலாம். ஆனா வந்து ஊதியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதே மாதிரி மற்ற பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் யாருக்குமே வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஊதியத்தை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்களே தவிர, ஊதியம் நல்லா கொடுக்கலாம்னு கொடுக்குற கம்பெனிகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது பிரைவேட் செக்டர்ல வேலை செய்யும் போது. அதுவே வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது நல்ல ஊதியம் கொடுக்குறாங்க, லோன் செக்ஷன் ஆகட்டும், அரசு வேலைகளாகட்டும், இல்ல ஐடி செக்டர் மாதிரி நிறைய வேலைகள் கொடுக்குறாங்கன்னா அங்க இருக்கிற பணியில் இருக்கிற ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து மிகவும் அதிகமா இருக்கும். அங்க இருக்கிற ப்ரெஷருக்கு அவங்களுக்கு ஹெல்த் மனநிலை சார்ந்த பிரச்சனைகளும் சரி, உடல் சார்ந்த பிரச்சனைகளும் சரி நிறைய வரக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டக்குன்னு வந்து வேலையை விட்டு நிறுத்தறதுக்கான வாய்ப்பு வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ நம்ம இப்ப இருக்கிற இதுலயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய வரிகள் போடுறாங்க. அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் வந்து நமக்கு இந்தியா மேல வரிகள் விதிச்சிருக்காரு அப்படின்னா அந்த செக்டர்ல இருக்கிற ஐடி செக்டர்ல இருக்கிற சடனா வந்து இது பண்ணுவாங்க. இதே வந்து ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பம் வந்துடுது. ஏஐ தொழில்நுட்பம் வந்துச்சு அப்படின்னா ஐடி கம்பெனில நிறைய பேருக்கு வந்து வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது பணியும் வந்து எந்த அளவுக்கு நிரந்தரம் அப்படின்னு கேட்டா நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி இப்ப தொழில் செய்யறவங்களுக்கு கால சுதந்திரம் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி பணிக்கு செல்றவங்களை விட அதிகமா இருக்கும். நம்ம வந்து நினைச்சுக்கலாம் அந்த 9 to 5னா 9 to 5 முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் பெரும்பாலான கம்பெனிகள்ல பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்கவே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய கால்கள் வரும், அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அந்த டயர்னஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசுவோம், அது மட்டும் தான் பண்ணுவோமே தவிர அடுத்த முயற்சி எடுக்கலாம், வேற ஒரு புதுசா செய்யலாங்கிற எண்ணம் வந்து பணிக்கு செல்வங்களுக்கு வரவே வராது. இதுவே வந்து ஒருத்தவங்க தொழில் செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்காக பணம் வேலை செய்யும். இங்க வேலைக்கு போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பணத்துக்காக அவங்க வேலை செய்வாங்க. பட் தொழில் செய்யறவங்களுக்கு பணம் வந்து அவங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு தான் சொல்றோம். அவங்களுக்கு கால அவகாசம் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். இப்ப நம்மளே வந்து ஒரு பணிக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது இப்ப திடீர்னு ஒரு முக்கியமான கல்யாணம் வருது, இறப்புகள் வருது அப்படின்னா அந்த நம்ம போய் லீவு கேட்கும் போதுதான் தெரியும் நம்ம வந்து எந்த நிலையில இருக்கோம். ஒரு சில கம்பெனில உடனே கொடுத்துருவாங்க. பட் ஒரு சில கம்பெனில கொடுக்க முடியாது, வேற ஒரு மீட்டிங் இருக்கு, இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்லும் போது வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. இப்ப இருக்கிற பிரைவேட் செக்டாரை பாத்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அல்காரிதம் பேஸ்டா போயிடுச்சு. இந்த மாதிரி இது பண்ணும்போது லீவ் எடுக்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ல கை வச்சு இன்கிரிமெண்ட் போட மாட்டாங்க, ப்ரொமோஷன் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் நிறைய இருக்கு. பட் இதே வந்து தொழில் செய்யறாங்க, சுய தொழில் இல்லை, அவங்க தொழில் செய்யறாங்க அப்படின்னாலே அவங்களுக்காக வேற ஒருத்தவங்க வேலை செஞ்சிருப்பாங்க, இன்னும் பணம் சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நினைத்தது செய்யலாம். இப்போ நம்ம நிறைய பாக்குறோம், ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இப்ப நிறைய வந்து விளையாட்டுத்துறை ஆகட்டும், ஜிம்முக்கு போறதாகட்டும் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலரா கண்டினியூ பண்றவங்க வந்து முக்கால்வாசி பேர் தொழில் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டைம்ஸ் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி சமூக தொண்டு பண்றதும் பார்த்தோம் அப்படின்னா என்ஜிஓ அமைப்புகளாகட்டும், இன்னும் நிறைய சமூகத்துக்கு செய்யறது, கோயில் பணி செய்யறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா யாரு டைம் கிடைக்கும் அப்படின்னா வேலைக்கு போறவங்களுக்கு டைம் கிடைக்காது. தொழில் செய்யறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான காலங்களை வந்து அவங்களுக்கு பிடிச்சது, வாழ்க்கையில என்னென்ன பிடிக்குமோ ட்ரிப்பு போகிறதாகட்டும், இது எல்லாத்துக்குமே அதிகமா யார் செலவு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யறவங்க தான் பண்ணுவாங்க. ஒரு சிலர் தொழிலவே வந்து முழு நேரமாவும் செஞ்சுட்டு இருப்பாங்க, அது வந்து அவங்களுக்கு பிடிக்குது, அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. நம்ம வந்து பணிக்கு செல்றவங்க வந்து பணியே பிடிச்சி ஃபுல்லா நீங்க என்னதான் செஞ்சாலும், நீங்க 24 மணி நேரம் செய்யறீங்க, 7 நாளும் செய்றீங்கனாலும் அதே சம்பளம் தான் தருவாங்க. பெருசா வந்து சம்பளம் உயர்வு தெரியாது. ஆனா நீங்க முழு மூச்சா வந்து தொழில் செய்றீங்க அப்படின்னா அதுக்கு எல்லா ஊதியமும் அதுக்கு உண்டான ரிசல்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சார்ந்துதான் வரும். உழைப்புக்கான ஊதியம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கிறது எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா தொழில் செய்யும் போதுதான். இப்ப வந்து நானே பிரைவேட்ல இருக்கேன், ஒரு 20,000 சம்பளம் வாங்குறேன்னா நான் 7 நாள் செஞ்சாலும் சரி, 9 to 9 செஞ்சாலும் சரி, 8 மணிக்கே போய் 10 மணி வரைக்கும் வந்து செஞ்சாலும் சரி, அது இன்சென்டிவ் பேஸ்டு இதுன்னா அந்த ரிசல்ட் எடுக்கிறத பொறுத்து இருக்குமே தவிர மற்றபடி 8 to 10 செஞ்சாலும் அந்த 20,000 தான் சம்பளம் தருவாங்களே தவிர ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் ஒன்னும் அவ்வளவு செய்ய சொல்ல 9,000 சொன்னேன், நீ முடிக்காதுக்கு என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி போயிடுவாங்க. இதுவே நான் என் சொந்த தொழில இவ்வளவு எஃபர்ட் போட்டு 8 to 10 செய்யறேன், 7 நாளும் செய்யறேன் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் ஆகட்டும், என்னோட பிராண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து சுய தொழில் செய்யறதுதான் வரும். நம்ம எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இப்ப பாக்குறோம். எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ராம்ராஜ் ஆகட்டும், சென்னை சில்க்ஸ் ஆகட்டும்,
இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆப்பிள், சாம்சங் இது எல்லாமே அந்த தொழில் செய்யறவங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதை நேர்த்தியா செய்யும் போதுதான் வந்து அவங்களோட பிராண்டும் தெரியுது. நம்ம வந்து என்னதான் வந்து கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை செய்வோம், ஆனா வந்து அவர் என்ன வேலை செஞ்சாலும் அவருக்கு ஊதியங்கள் வந்து நல்லாவே கிடைத்தாலும் கூகுள் ஆகட்டும், குரோம் ஆகட்டும் நம்ம பயன்படுத்துறதான மொத்தமும் பார்த்தீங்கன்னா அந்த அல்பபெட்டோட ஃபவுண்டர்ஸ்க்கும் ஓனர்ஸ்க்கும் தான் போகுமே தவிர இவருக்கு சிஇஓ அவர்களுக்கு வரவே வராது. நம்ம பேர் வேணா பிராண்ட் இந்தியன் ஆரிஜின் அவர் வந்து அங்க இருக்காருன்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர ரிசல்ட் வந்து ஓரியன்டா அல்டிமேட் ப்ராஃபிட் வந்து அந்த முதலாளிகளுக்கு தான் போகும். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இது அதனால வந்து எல்லாருமே தொழில் செய்யணும் அப்படிங்கிற கருத்து வந்து நம்ம பதிவு செய்ய முடியாது. ஏன்னா எல்லாருமே தொழில் செஞ்சா யார் தான் வேலைக்கு போறது அப்படின்னு தான் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ என்னதான் வந்து பணிக்கு போனாலும் அவங்க வந்து பணியிலையும் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குங்கிறத மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். மேனேஜ் பண்ணிட்டு ஒரே ஒரு இன்கம் சார்ந்து இருக்காம வேறொரு பார்ட் டைமாவோ இல்ல வேற ஒரு இன்னொரு முதலீடுகள் மூலமாகவோ வேற ஒரு இன்கம் வந்து ஒரு சோர்ஸ் ஒன்னோ ரெண்டோ இன்னொரு அடிஷனல் இன்கம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமா வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா எப்போ வந்து யாரை வேலை விட்டுட்டு போவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி தொழில் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வந்து செய்ய மாட்டாங்க. ஒரு தொழில் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒண்ணு அதோட கிளைகள் அது சார்ந்த கிளைகளை வந்து இன்னும் விரிவுபடுத்திட்டே போவாங்க. இல்லை அப்படின்னா வேற ஒரு ரியல் எஸ்டேட் மூலமாகவோ இல்ல வேற ஒரு நிரந்தரமா ரெண்டல் மூலமாகவோ வேற எந்தெந்த வழியில வருமானம் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நெட்வொர்க் எல்லாம் பிஎன்ஐ அப்படிங்கிறது பிசினஸ் நெட்வொர்க் சம்திங் ஒரு பிஎன்ஐ அப்படிங்கிற ஒரு கிளப் மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே மீட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்க வந்து மற்ற பிசினஸ் எப்படி மாடல் ஒர்க் ஆகுது, இதுல நம்ம என்டர் ஆகலாமா, ஸோ இது மட்டும் பார்க்காம அதுக்கு அடிஷ்னலா வேற இதுல பண்ண முடியுங்கிறதுக்கான தேடல் வந்து பிசினஸ் மேன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நம்ம பணிக்கு போனோம் அப்படின்னா நம்ம பணியாகும் அதுக்கு முதலாளியாகவும் நினைக்குமே தவிர பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் பெரிய பெரிய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவ்வளவு முதலீடு கிட்டத்தட்ட 50 கோடி கணக்கில் முதலீடு போட்டு முதலாளிகள்லாம் ஆக முடியாது. சின்ன கடை டீ கடையில வேலை செய்யறாங்க, டீ கடையில ஒரு சின்ன தொழில வேலை செய்யறாங்கன்னா அவங்க வேணா ஒரு 5 லட்சம் 10 லட்சங்கிற மாதிரி முதலீடு இருந்தா தொழில் தொடங்கலாம். ஆனா அவங்க வந்து தொழில் தொடங்குவாங்களே தவிர மற்ற பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 70% பேர் வந்து அந்த முதலீடு போட்டு தொழில் செய்ய முடியுமா, தொழில் செய்யவே முடியாது. ஸோ ஆனா இந்த தொழில் மற்ற தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க தொழில் செய்யறவங்க முதலாளிகள் வந்து மற்ற தொழில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி லோன் வாங்கலாம், அதை வந்து எப்படி வளர்க்கலாம்னு அந்த தொழில் பிசினஸ் மேன்ஸ் கிட்டேயே பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதனால வந்து அவங்க வந்து ஒரு தொழிலும் வந்து டெவலப் ஆகும். அவங்களோட கேரக்டர்ஸ் ஆகட்டும் அவங்களோட ஸ்கில்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ நம்ம இந்த பட்டிமன்றத்தை வைத்தும் சரி வாழ்வியல் ரீதியாகவும் சரி நம்ம நடைமுறையில் இருக்கிறதையும் வைத்து வந்து வாழ்வியல் மாற்றத்திற்கு பெரிதும் துணை புரிவது தொழில் செய்வதே அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பணிக்கு செல்வதும் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. பணிக்கு செல்பவர்களும் ஒரு சுய தொழில் மூலமாவோ இல்லை வேறொரு பணி மூலமாவோ பார்ட் ஜாப் இந்த மாதிரி வேறொரு இன்கம் சோர்ஸையும் பயன்படுத்திக்கிட்டு அவங்களும் வந்து வாழ்வியல் மாற்றத்திற்கு இதை வந்து ஒரு வழியா வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கூறி எனது உரையை முடிப்பேன். அனைவருக்கும் நன்றி. 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் கூறி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சிறப்பா வந்து நம்மளுடைய பட்டிமன்றம் அமைந்தது. தீர்ப்பும் வந்து அழகா வந்து கொடுத்திருந்தீங்க. நடுவரனுக்கு நன்றி. அதே மாதிரி அத்தனை பேச்சாளர்களும் ரொம்ப சிறப்பா வந்து தன்னுடைய உரையினை வந்து நிகழ்த்திருந்தாங்க. அத்தனை பேச்சாளர்களுக்கும் நன்றி. இதனை இப்பொழுது வரை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர் பெருமக்களுக்கும் சமூக வலைதள பார்வையாளர்களுக்கும் வானொலி ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் வேறொரு பட்டிமன்றத்தில் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.